Hi everyone, welcome to Access Prescriptor and welcome back again on good episode of a podcast. We're reshooting again episode of a podcast. Maybe last year you have seen a couple of podcasts which is uploaded by our team. Now we have a Chennai team. Physiotherapist இவர் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, தேர்ட் இயர் ஃபைனல் இயர் 6 months இன்டர்ன்ஷிப் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, பிஜி படிக்கணுமா வேண்டாமா, இல்லை கரெக்டான கோர்ஸ் அதாவது எம்பிடியில் செலக்ட் பண்ணுமா, இல்லை ஃபிசியோதெரப்பி சூஸ் பண்ணது கரெக்டாக தப்பா, இங்கே சேலரியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த சொசைட்டியில், எங்கே கரெக்டாக ஒர்க் பண்ணுறது, லைஃப் லாங் பிசி பார்த்துட்டே இருக்கணுமா இல்லை வேண்டாமா, இல்லை இந்த கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ஒரு என் ஃபைனல் இயர் டைமில் ஒரு பொண்ணு படிக்கலான்னு தோணுச்சு, இன்டர்ன்ஷிப் ஃபஸ்ட்டு மந்தில் வேறு தோணுச்சு, தேர்ட் மந்தில் வேறையாச்சு, 4th 5th மந்தில் தாட் ப்ராசஸ் மாறிச்சு, 6 months ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. வெளியே போகிறேன், நிறையா கிளினிக்ஸ் போகிறேன், நிறைய இடத்துக்கு ஒர்க் பண்ண போகிறேன். இன்டர்ன்ஷிப்பில் எல்லோரும் பயப்படுத்தி விட்றாங்க, எனக்கு நீ காம்படிட்டர்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மிஷின்லாம் இருந்தால் தான் நான் ட்ரீட் பண்ண முடியும், இந்த மிஷினோட வேலை எவ்வளோ தெரியுமா, 1 கோடி ரூபான்றாங்க. அப்படிங்கும்போது நிறையா கன்ஃபியூஷன்ஸ், பயம் உள்ளுக்குள்ளே டெவலப் ஆகி, ஐயோ நம்ம தெரியாமல் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோமோடா அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே நாங்கள் ஒரு 9-10 பேர் இருக்கோம், எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் சென்னையில் கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா. இவங்க எல்லாமே ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே இப்போ பாஸ் அவுட் ஆகி இப்போ இங்கே சென்னை டீம் அப்படியெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இப்போ விக்ராந்த் ஜாயின் பண்ணிடுவார் நடுவில். வாங்க விக்ராந்த். ரொம்ப ரெடிகுலோபதியோட நான் கஷ்டப்பட்டு அவரோட இன்சைட்ஸ் உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் வீடியோவில் வரும், சத்தியமாக வரும். ஓப்பனாக நாங்களாம் ரா பாட்காஸ்ட் ராவாக எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுவோம். இங்கே வாங்க ராகுல். ஓகே, ஸோ சின்ன இடம் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். இங்கே மாஸ்டர்ஸ் பண்ண ஒரே ஆள் விக்ராந்த் ப்ளஸ் நான், மற்ற எல்லாமே யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்கே 6 months 1 year இவங்க முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க, ப்ளஸ் மைனஸ் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், அடுத்து பாசிட்டிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு என்ன உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு படித்து முடிச்சுட்டு வரான் அப்படின்னா அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தை தாண்டிட்டீங்கும் போது நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இப்படி போயிடலாம், நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க கேட்க முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணலாமே, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு ஷேர் பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சாரி அது நீ இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா கொஞ்சம் சிரிப்பு வந்துடுச்சு. சரி சரி நீ பேசு 1 2 3 அந்த இங்கிலீஷ் பேஷண்ட் 1 2 3 சொல்லுவீல, அந்த கேரக்டர் வெளியே எடுத்துட்டு தமிழ் பேஷண்ட் ஆஃப்லைனில் பார்க்குற கேரக்டர் உள்ள கொண்டு வந்துரு. சரியா? ஓகே, இதுவும் வீடியோவில் வரும், அப்படியே வரும். நோ எடிட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, ராவா அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம ஒத்துமையாக இருக்க மாதிரி காட்டணும். இப்போ நம்ம முடிச்ச 6 மாதம் தான் ஆச்சுன்னு ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்குது, நம்ம ஒத்துமையானவங்கன்னு காட்டணும். ஓகே 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 எடிட்டில் கட் பண்ணிடலாம், இதை கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 years நம்ம படிக்கிறோம். இப்போ படிக்கிற விஷயத்தில் நிறையா புக்ஸில் படித்தது சரி, நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. சத்தியமாக நான் உங்களுக்கு ஏதாவது சத்தியமாக சாட்டிஸ்ஃபை பண்ண நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. சத்தியமாக சிரிக்க மாட்டேன். சரி, சத்தியமாக சிரிக்க மாட்டேன். நாங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அப்படி தான் இருப்போம். இல்லை சத்தியமாக சிரிக்க மாட்டேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் ஒரு புக் அப்படின்ற விஷயத்த நான் அப்படியே படிச்சிருக்கேன். ஸோ அந்த விஷயம் படித்து அப்ளை பண்ணும்போதும் எப்படி சொல்கிறது, அதுதான் எல்லாமே உண்மை, அதில் இருக்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி நான் அப்ளை பண்ணேன். ஒரு பர்சன் பார்க்குறோம் அப்படின்னா, லைக் ஒரு ப்ரோட்டோகாலாக பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏசிஎல் பேஷண்ட் பார்க்குறோம், சரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 days ப்ரோட்டோகால் நம்ம பார்த்துருப்போம். வீக் 1 இது பண்ணணும், வீக் 2 இது பண்ணணும், வீக் 3 சொல்லிட்டு நம்ம எக்ஸாமில் உட்காந்து 15 mark எழுதிருப்போம். அதே மாதிரி ஜஸ்ட் அப்ளை பண்ணும்போது அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது தெரியுது ஒருத்தரும் டிஃப்ரெண்ட்டு. ஐயோ புக் மாதிரி இல்லையே, இல்லை 15 mark கொஸ்டின் இல்லையே. கண்டிப்பாக ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. சரி, ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு ஃபுல் எம்ஆர்ஐலேருந்து ஃபுல் டியர்னு போட்டாலும் நல்லா பெண்ட் பண்ணுறாரு காலில், இன்னொருத்தர் பார்ஷியல் இருந்தாலும் அவரால் பெண்ட் பண்ண முடியல. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்சனும் டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அந்த டைமில் நம்ம எப்படின்னா
ஒரு பர்சனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது நான் ஒரு மெயினாக கற்றுக்கிட்டீங்க. அது ஒரு மிஸ்டேக்காகவே பார்த்தீங்க. கண்டிப்பாக. ஸோ நான் புக்கில் பார்க்குறது எதுவுமே இங்கே இல்லை, ப்ராக்டிக்கலாக இல்லை. ஸோ நான் என்னோட தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அடாப்ட் ஆகிக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக. சூப்பர். ஸோ 4 வருஷம் முடிக்கும் போது எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி அன்சர்டினிட்டி எனக்கும் இருந்துச்சு. அன்சர்டினிட்டி ஸோ என்னென்னா, ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம லைவாக போய் நம்மளால் பார்த்துட முடியுமா, 4 வருஷம் முடிச்சிட்டோமே, பயம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எனக்கு எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லாருக்குமே பயம் இருக்கும். இங்கே எல்லாமே தாண்டி அப்படி ஒரு இருந்துச்சு. புக்கில் இருக்கிறதே நம்ம இவர் சொன்ன மாதிரி தான், அதை தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டும் இருந்துச்சு. நம்ம அதில் இருக்கிறதா அப்ளை பண்ணணும், அதில் இருக்கிறதா கொடுத்தது தான் பண்ணணும், தப்பாக எதாவது பண்ணிட்டா நமக்கு பேஷண்ட்க்கு எதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ என்னென்னா, அப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ 3rd இயர் நான் படிக்கும்போது வந்து ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ் கிளாஸுக்குலாம் அனுப்புனாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு ட்ரிகர் பாயிண்ட் முடிச்சதையும் எல்லா பேஷண்ட்டுக்கும் போய் ட்ரிகர் பாயிண்ட் வச்சு போட்டு பார்க்குற பேஷண்ட்டுக்குலாம் எல்லாம் ட்ரிகர் தான் இருக்கும், ட்ரிகர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே இவ்வளோ தான் ஃபிசியோதெரபி. இது எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்போ நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன். இப்போ இங்கே இதுதான், இப்போ நான் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மையோஃபேஷியல் ரிலீஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணேன் அப்படின்னா, நான் பார்க்குற 100 பேஷண்ட்டுக்குமே அடுத்து பார்க்குற எல்லா பேஷண்ட்டும் அதே தான் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதே தான் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருப்பேன். இங்கே ஷார்ட் டேர்ம் லேர்னிங்கோட பிரச்சனையே இதுதான். அப்படிங்கும்போது இங்கே யாரும் ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லலை, இங்கே யாரும் ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, இங்கே யாரும் டேப்பிங் போடாதீங்கன்னு சொல்லலை, இங்கே யாரும் மொடாலிட்டி வைக்காதீங்கன்னு சொல்லலை. எல்லாருக்கும் அது தேவைப்படாதுன்னு சொல்லு. யாருக்கு வேணும் யாருக்கு வேணாங்கிறதே கற்றுக்கிறதுக்கே டைம் ஆகும். அந்த எனக்கு என்ன அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எல்லாம் சும்மா அப்ளை பண்ணி தான் பார்த்துருந்தேன். ஸோ ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நான் முடிச்சதையுமே நான் ஆக்சுவலாக இங்கே இன்டர்ன்ஷிப் வந்துட்டேன். அப்போ வந்து நான் கற்றுக்கும் போது தான் தெரிஞ்சுது, நம்ம 4.5 வருஷம் படித்ததோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்குதா. நீ போய் 1 நாள் 2 நாள் பண்ணுற அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ கிடையாது. ஒரு நாள் நிறைய கற்றுக்கவும் முடியாது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறத்துலேருந்து நான் எதுவும் ஒர்க் ஷாப் எதுவும் அட்டன் பண்ணுறது இல்லை, பெருசாக சர்டிஃபிகேஷன் எதுவும் அப்ளை பண்ணுறது இல்லை. ஆனால் நான் பார்க்குற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் போய் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க. எதுக்குன்னு கேட்டால் நான் ஒர்க் பண்ண போனேன்னா அங்கே கேட்பாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிற தப்புன்னு அதை நீங்கள் பண்ணி கற்றுக்கிட்டீங்க. ஆமாம், அது தேவையில்லைன்ட்டு உடனே சொம்பு தூக்குறதுக்கு 4 பேர் இருப்பீங்க. என்னென்னா நீங்களும் வாட்ஸ்அப்பில் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு அதை ஸ்டாப் பண்ணி 4 மாதம் ஆச்சு. ஸோ அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். வேறு ஏதாச்சும் இப்போது இங்கே வந்து நிறைய வந்து எப்படின்னா வந்து இப்போது எல்லாமே ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் பண்ணி கொஞ்சம் நிறைய வந்து எல்லாமே இதில் சீரியஸ் பிரச்சனை தான். ஒரு பீப்புள் பார்க்குறோம், பேஷண்ட் பார்க்குறனாலே அவங்களுக்கு வந்து நிறைய வந்து சீரியஸாக தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போது கண்டிப்பாக சீரியஸாக பிரச்சனை இருக்குனால அவங்களுக்கு போய் ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே இவங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட்குள்ளே வந்துட்டாங்க, அப்புறம் தான் தெரியுது எல்லாமே முக்கால்வாசி சீரியஸான பிரச்சனை இல்லை. ஒரு சில பேருக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு அப்ரோச் பண்ணி இந்தமாரி லோட் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தாலே மேக்ஸிமம் வந்து இதுவாகிடுறாங்க. அப்படின்னும் போது ஒரு 5% பீப்புள்ஸ் தான் வந்து சீரியஸாக இருக்காங்க. அந்த 5% பீப்புளுக்கு தான் மேக்ஸிமம் வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இங்கே எக்ஸாக்டாக நம்ம ஒரு பர்சனை புரிஞ்சுக்கிட்டால் போதும். ப்ரோட்டோக்கால் இதில் தேவைப்படாது, அந்த டைமில் ஸ்பெஷல் டெஸ்ட் பெருசாக தேவைப்படாது. நம்ம புக்கை அப்ளை பண்ணுறதோட அந்த டைமில் ஒரு பீப்புளை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பீப்புள் வராங்கன்னும் போது நிறைய இடத்துல வந்து அவங்ககிட்ட யாரும் பேச தான் மாட்டுறாங்க, அதை கேட்க தான் மாட்டுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்க மாட்டுறாங்க. அப்படின்னும் போது இங்கே இப்போ ஒரு சில டைம் நீங்கள் வந்து நம்ம பேசினதுனால தான் அவங்களோட இது பிரச்சனை புரியுது. ஓகே நம்ம வந்து ஸ்பெஷல் டெஸ்ட்டு அசஸ்மெண்ட் பார்ட்டுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க பிரச்சனை என்னன்னு ஃபஸ்ட் கேட்டாலே போதும். நம்மளா போய் கொஸ்டினை கேட்டு அசஸ்மெண்ட்டை ஃபில் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் வச்சுட்டு அவங்கள ஃபஸ்ட்டு பேச விட்டுட்டு அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க, பெயின்னால தான் உண்மையிலே சஃபர் ஆகுறாங்களா, உண்மையிலே வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இதுவா இல்லை மற்ற எக்ஸாக்டாக இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம உலகத்தில் ரோட்டில் சும்மா போகிற யார்கிட்ட கடல் எங்கேயோ ஒரு பாட்டில் பெயின் இருக்கும், ஏன் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதில்ல. ஸோ எவ்வளோ புவர் எக்கானமிக்கல் ஸ்டேட்டில் இருக்காங்க, பெயினோட தானவே நிறைய லைஃப் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே பெயின் ஒரு நல்ல ரிச்சான பர்சனுக்கு, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரொம்ப ஹையாக இருக்க பர்சனுக்கு பெருசாக தெரியும். ஸோ அப்படிங்கும்போது இங்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இண்டிவிஜுவல் கம்ஸ் இன்டு மேஜர் பார்ட்டாக மாறி இருக்கு. எக்ஸாக்ட்லி, இண்டிவிஜுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புக்கை எடுத்துகிட்டு வந்து எல்லா பீப்புள்ஸ்கிட்டையும் நம்ம கொடுக்க முடியாது. பட் ஆனால் நம்ம இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் பாதி பீப்புள்ஸ் ட்ரீட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் மெயினாக கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து புக்கில் படிக்கும்போது எல்லா பிரச்சனையும் சீரியஸான பிரச்சனை தான். அது ஃபஸ்ட் ஆன்சர் பர்டேஜ் ஒரு டிசீஸ் போல், டெண்டினோபதி ஒரு டிசீஸ் போல் அப்படின்னு சொல்லி சம்பக்குரம் இம்பிஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது. அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த வார்த்தைக்கெல்லாம் ரொம்ப பண்ணிது. எப்படின்னா நம்ம வந்து இந்த பேஷண்ட்டை வந்து இதெல்லாம் பண்ணி இந்த டயக்னோசிஸை சொல்ல போகிறோம், இந்த வார்த்தையை பேஷண்ட்டை சொல்ல போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய வந்து என்னென்னா ஒரு பேஷண்ட்டை வந்து நான் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன யோசிப்போம், முடிச்சிட்டாதுன்னா இவங்க கண்டிப்பாக ஒரு டயக்னோஸ்குள்ளே ஃபிட் ஆகிடுவாங்க. அந்த டயக்னோஸ்குள்ளே தான் அவங்க ஃபிட் ஆக்கணும்ன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஏதாவது ஒரு 3 பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அது ஸ்பெஷல் டெஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணி இவங்க இந்த டயக்னோஸ்குள்ளே வந்துட்டாங்க, இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இதுதான் அவங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலும் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்.
அப்படின்னு எடுத்துகிட்டு போவோம். டயக்னோஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணாமல் அஸ் பேஷண்ட்டை வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி அசஸ் பண்ணிவிட்டு பெட்டராக இருந்தால் எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் சீரியஸான பிரச்சனைகள்லாம் கிடையாது. செக் பண்ணி அவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் அது சீரியஸாக இருக்கா இல்லைங்கிறத நம்ம நிறைய நாளில் கண்டுபிடிக்க முடியும். ஷேர் பண்ணியிருக்காரு. நான் வந்து படிக்கிற டைமில் வந்து எல்லாமே சீரியஸாக இருக்கும்னு நினச்சி பயந்தப்பட்டேன். அப்படி கிடையாது, வெளி உலகத்தில் அப்படி கிடையாது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிங்க. சிம்பிள் அப்ரோச் பண்ணிக்கோங்க. சிம்பிள் அப்ரோச் பண்ணலாம். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுங்கள், முக்கியமாக அசார் சார் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஸ்டாவில் சொல்லுவார். பட்டு எல்லாரும் முறையும் எனக்கும் டவுட் இருந்துச்சு. எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை எக்ஸசைஸ் பண்ணி வலி அதிகமாகிருச்சுன்னா அப்படின்ற டவுட்டு எனக்கும் இருந்துச்சு. அதனால தான் இப்போ நிறைய பேர் எடுத்தோடனே ட்ரிகர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சரி வலியை குறைச்சிடலாம், எல்லாம் மோஸ்ட்டாக மேனுவல் தெரப்பி மொடாலிட்டிஸ் எல்லாமே அதை பண்ணி வலியை குறைச்சிட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து அவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி சிலபஸில் இருக்குது மெயினாக, அதை நம்ம பார்க்கலாம். சிலபஸில் நம்மளுக்கு பெயின் இருந்துச்சுன்னா மொடாலிட்டி வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு அப்ரோச் போயிடுறோம். யாருமே இது தப்புன்னு சொல்ல வரல, பண்ணாதே சொல்ல வரல. காலத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்றிக்கலாம், முடியும்னா அது இல்லாமல் யூஸ் பண்ணு. ஆக்சுவலாக இப்போ லோ பேக் பெயினுக்கே நம்ம பார்த்துட்டோன்னா கியூஎல்ல ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஐஎஃப்டி, இந்த மாதிரி நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே அப்படி தான் பார்ப்போம். பட் ஆக்சுவலாக ஒரே செஷனில் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? லோ பேக் பெயினுக்கு நம்ம நல்ல பேஷண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே செஷனில் கூட அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள ரெடி பண்ண முடியும், பெயினை கம்மி பண்ண முடியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் அது தெரிய ஆரம்பிச்சு. கண்டிப்பாக. ஸோ ஒரு பேஷண்ட் சீக்கிரமாகவே சரி பண்ண முடியும். எக்ஸசைஸை பார்த்து பயப்பட வேணாம். அது வந்து கொடுத்தா பெயின் இன்க்ரீஸ் ஆகிரும்லாம் கிடையாது. நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன், அப்படி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறீங்க. வெரி நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இங்கே வச்சு பேசினா கேட்குது. சார் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க ஜிஹெச்ல. இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது எந்த ஜிஹெச்? மதுரையில். இப்போ ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் எடுக்காங்கன்னா, இப்போ ஒரு 8 o'clock எடுத்துட்டோம்னா ஒரு 10-20 பேஷண்ட்ஸ், அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆனதும் 30-40 பேஷண்ட்ஸ் கண்டினியூஸாக ஐஎஃப்டி வச்சுட்டே இருக்கணும். பேசுறதுக்கே அங்கே வந்து நேரம் இருக்காது. ஐஎஃப்டி வைக்க அடுத்த பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கே நேரம் இருக்காது. வா 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 இந்த சைடா இத போய் இந்த சைடா இத போ 2 ஐஎஃப்டி 2 ஷார்ட் வைட் ஐத்ரமி இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு நேரம் வைப்பாங்க ஐஎஃப்டி எல்லாம்? 15 minutes. அது பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாக கூட்டத்தை பொறுத்து பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாயிருச்சுன்னா சிக்னல் கொடுத்துருவாங்க, 8 minutes வச்சிருங்க அப்படி அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம 8 minutes வச்சுட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அங்கே போய் ஒரு கேட் அண்ட் கேமல் 2-3 எக்ஸசைஸ் பேசிக்காக சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றது. என்ன நம்ம பேசுகிறோம், அவங்களுக்கு என்ன ஏதாவது பெயின்னு லோ பேக் பெயின், நீனு வந்தாலும் நீ பெயின், இதுக்கு 2 ஷார்ட் வைட் எதுவுமே. டயக்னோசிஸ் என்னப்பா? நீ பெயின். டயக்னோசிஸ் என்னப்பா? லோ பேக் பெயின். தப்பில்லை, பட் இருந்தாலும் இந்த மாதிரி நான் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது இந்த மாதிரி நான் பண்ணனால ஒரு வெளியே போய் ஒரு ஹோம் பேஷண்ட் பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ ஐஎஃப்டி தாண்டி என்னால் வெளியே வேறு எதுவும் யோசிக்க முடியல. கரண்ட் போயிடுச்சு ஒரு நாள், ஐஎஃப்டி வச்சுட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. நான் எப்படி ஐஎஃப்டி வைக்க போகிறேன், இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அந்த ஒரு இதே தெரியலை. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது, இல்லை நம்ம ஐஎஃப்டி இல்லாமல் நான் எப்போ கரண்ட் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை இது ஹோம் பேஷண்ட்டு. இப்போ இங்கே நான் நிறைய பேர்ட்ட சொல்கிறது உண்டு, நான் கிளினிக் ஓப்பன் பண்ணி நான் கிளினிக்கில் ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்டு மொடகட்டி எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் யோசிக்கவே ஆரம்பித்தேன். டெலிரீஹாப் இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், டெலிரீஹாபிலிட்டேஷன் ஒன்று பண்ணது தான். இப்போ பேஷண்ட்டை ரிலீஸ் பண்ணாமல் என்னால் சரி பண்ண முடியும், ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? பேஷண்ட்டை பாசிட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரியாமல் ஏன் எனக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு என்னோட அப்ரோச் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கே மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நானாக கற்றுக்கிட்டு மேலே அப்படியே மாற்றிக்கிட்டே இருந்தோம். அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நான் சிமிலராக பார்க்குறேன். அதெல்லாம் இல்லைன்னா தான் நீ யாருன்னு உனக்கு தெரியும், பேஷண்ட் எப்படி பார்க்கறதுன்னு உனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, அது வேண்டான்னு சொல்கிற காரணம் அதுலேயே ஸ்டக்காக நின்றுடும் அப்படின்னு. ஐஎஃப்டி தாண்டி என்னால் அந்த இடத்துல வேற யோசிக்க முடியல. ஐயோ எப்படா கரண்ட் வரும், எப்படா சமாளிக்கிற சிச்சுவேஷன் தான் யூ ஸ்டார்ட் திங்க் அபௌட். அப்பதான் நீ என்ன பண்ண பிரச்சனை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி நிறைய கேள்வி கேட்ப, இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணுவோம். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். இதில் ஐஎஃப்டி வைக்கும்போது பேஷண்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் டே ஐஎஃப்டி வச்சிட்டோம்னா 2வது நாள் 3வது நாளும் அதான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அது இல்லைன்னா அவங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்காத மாதிரி அந்த மாதிரி ஃபீல். அதான பெயின் குறைஞ்சிச்சு, பேஷண்ட் எஜுகேஷன் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். சூப்பர். வேறு யாராவது பாயிண்ட் வச்சுருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த 4 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசஸ்மெண்ட் படிப்போம். அசஸ்மெண்ட்னா என்ன, நம்ம ஹிஸ்ட்ரி டேக்கிங், பெயின் அசஸ்மெண்ட் எல்லாமே பார்ப்போம். அதை தாண்டி மெயினாக வந்து எப்படி சொல்கிறது, ஹிஸ்ட்ரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது வந்து எனக்கு அந்த 4 இயர்ஸ்க்கு மேலே தான் தெரிஞ்சுது. எல்லாத்துக்குமே சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாருக்குமே பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும், எல்லாருக்குமே கப் ஸ்னீஸ் இருக்கும். அவ்வளோதான். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போய் டக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டை போட்டுட்டு
டக்குன்னு ஒரு இதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே ஹிஸ்ட்ரி இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அதில் தான் நம்ம நேரோ டவுன் பண்ணி அவருக்கு என்ன பிரச்சனை, இம்பார்ட்டன்ட்லி அவருக்கு வந்து உண்மையாகவே அப்படி ஸ்லீப் பிரச்சனை இருக்கா, அவருக்கு உண்மையாகவே ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்கா, அப்போ தான் தெரியுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரிஞ்சது. கரெக்ட். ஏன்னா இது வந்து எஜுகேஷன் சிஸ்டமோடையே சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் என்ன நிறைய இடத்துல பிரிஞ்சு தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸில் யார் உண்மையிலே பேஷண்ட் பார்க்குறாங்களோ அவங்க டீச் பண்ணுறது கிடையாது, யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்க பேஷண்ட் பார்க்குறது கிடையாது. அப்படி பிரிஞ்சிருக்கிறதே ஒரு பெரிய ட்ராபேக் எஜுகேஷன் சிஸ்டமில். யார் ரியலாக பேஷண்ட் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அந்த புக்கிஷ் நாலேஜை மிக்ஸ் பண்ணி டீச் பண்ண தெரியும். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை நம்ம காலேஜஸ் சைட்லேருந்தோ ஏதாச்சும் ஒரு இது இந்த பாயிண்ட் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அகாடமிக்கலி இவங்க நிறைய சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, இந்த போஸ்டிங் ஃபியர்னு ஒன்று, போஸ்டிங் ஃபியர்னு சொல்லலாம் இல்லை எதுனா சொல்லலாம். எங்களுக்கு வந்து ஜிஹெச்லாம் போஸ்டிங், நான் ப்ரைவேட் கிளினிக்ஸ் தான் வந்து நிறைய போஸ்டிங் போயிருந்தோம். ஒரு மந்த் அப்படி மாற்றி போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போகிறப்போ வந்து எப்படி இருக்குன்னா வந்து அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது தெரியும் ஓகே. ஏன்னா அந்த 4th முடிக்கிறப்ப தான் தெரியும் ஓகே இதுனா ஒரு கிளினிக். எல்லாருமே என்ன ஈஸியாக சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சோன்னா ஒரு கிளினிக் போட்டு உட்காந்துடலாம், ஈஸியாக சொல்லிடுவோம் கிளினிக் போட்டுலாம். இது வந்து ஒரு அவுட் சைட் வேர்ல்டு சொல்லுவாங்க. அங்கே போனப்போ சரி ஒரு கிளினிக் எப்படி செட்டப் பண்ணணும் அது மாதிரி வந்து அவங்க டீச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே போனப்பறம் வந்து அவங்க எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ண அதெல்லாம் சொல்ல இங்கே கூப்பிட்டு வந்து ஸோ இந்த மிஷின் அவங்க அங்கே இருக்கிறதுலே வந்து அது எப்படின்னா அது வந்து ஒரு அதை அப்படியே பூஜை பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு மிஷின், ஒரு கிளினிக்னு ஒரு ஃபேமஸான மிஷின் இருக்கும். நியூரோனா அவங்க வந்து தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க. அந்தந்த கிளினிக்னு சார் 1. நான் சொல்கிறேன் அது என்ன லட்சத்துக்குலாம் என்ன கோடிக்கெலாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ என்னாச்சுன்னா ஸோ இது மாதிரி வந்து போயிட்டு ஃபஸ்ட் வந்து நியூரோ சென்டரில் வந்து ஒன் ஆஃப் த டாப் நியூரோ கிளினிக் நல்லா தான் இருக்குது. ஸோ செம்ம செட்டப் சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபஸ்ட் வந்து ஒரு எக்ஸோஸ்கெலிட்டல் சொன்னாங்க, ரோபோ மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. செம்ம எக்ஸ்பெக்டேஷன். அது பார்க்கக்கூட இல்லை. பட் ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதோட ரேட் வந்து 1.2 crores அப்படின்னு. ஃபஸ்ட்டு 1.2 1.5 கோடி அப்படி கோடி சரி எப்படிதான் இருக்கும் பார்க்க போனேன். நேரில் போய் பார்த்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு சாதா கால் ஒரு லோவர் லிம் மட்டும் லிம் வந்து இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு பார்த்துட்டு ஓகே ஏதோ ஒரு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். அதை எப்போ பேஷண்ட் போடுவாங்க அதை பார்த்துட்டு சரி. அதுக்கப்புறம் அங்கே யூஸ் பண்ண எல்லா மிஷினும் அப்புறம் இன்னொன்று லூனா இஎம்ஜின்னு ஒரு மிஷின் இருக்குது. அது நிறைய பேர் இருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா சரி பார்க்குறதுக்கு பெருசாக இருந்துச்சு, பயங்கரமாக சேர்லாம் போட்டு பயங்கரமாக ஆம்லாம் வச்சுட்டுலாம் இருந்துச்சு. சரி அதில் அதோட என்ன யூஸ்ன்னு பார்த்தா பாசிவ் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அது அப்போ வந்து மசில் என்ன ஆக்டிவிட்டி போகும்னு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஜியோட அது இது இஎம்ஜியோட கனெக்ட் ஆகிருக்குமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்டிவாக அந்த மிஷின் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75 lakhs சொன்னாங்க. எனக்கு வந்து சரி பாசிவ் மூவ் நான் கொடுத்துட்டு போகிறேன், உள்ள ஆக்டிவிட்டி ஆகுதோ இல்லை ஆக மொத்தம் ரிசல்ட் வந்து நம்ம எப்படி வேணால் பார்க்கலாம். அது இது வந்து சும்மா பாசிவ்மெண்ட் அது பண்ணுறதுக்கு அவ்வளோ சரி இது ஓகே. அந்த 1.2 crores மிஷினோட யூஸ் நான் அது ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எதுக்குன்னா கெயிட் ட்ரைனிங் வந்து சொன்னாங்க. சரி கெயிட் ட்ரைனிங் ஓகே ஒரு கெயிட் ட்ரெயின் பண்ணாங்க, பேரலிஸ் பேஷண்ட்டை போட்டாங்க, வாக் பண்ண வச்சாங்க. அப்புறம் முடிச்சிட்டோன்னே இவங்க தான் ஆப்ரேட் பண்ண முடிச்சோன்னு கேட்டால் என்ன யூஸ் இருக்கா, ப்ராப்பர் ரிசெப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். அதை எனக்கு ஒரு செகண்ட்னா எதுக்கு அவ்வளோ காஸ்ட் வருது நிற்க வச்சா முடிஞ்சிருன்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. இதில் வந்து பேஷண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக வாக் பண்ண கெயிட் அவனுக்கு வந்து அங்கே வந்து இம்பல்ஸே கிடையாது. அங்கே எல்லாம் நான் சொன்னல பெரிய கிளினிக் 1.2 crores மிஷினு. ஸோ அது எல்லாமே ஸோ இது வந்து ஃபியர். நெக்ஸ்ட்டு எல்லா கிளினிக்கும் என்ன நோட் பண்ணால் அந்த டீகம்ப்ரெஷன் மிஷின் ஒன்று. அது இப்போ இது எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருக்கும் தான் டீகம்ப்ரெஷன். இப்போ தான் ஒரு கிளினிக் போடுறப்பனா இதெல்லாம் இருக்கணும்னு வந்து ஆல்ரெடி இங்கே ரூல்ஸ் மாதிரி ஒன்று நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஐஎஃப்டி இப்போ இந்த 10 ரூபாய் ஐஎஃப்டிலாம் கிடையாது, 2 லட்ச ரூபாய் ஐஎஃப்டி தான் வாங்கினா 2 lakhs. ஆமாம் சாட்டனோகான்னு நீங்கள் சாதா ஐஎஃப்டி மிஷின்லாம் பார்க்க மாட்டேன், பேஷண்ட்டுக்கே தெரியும். ஆமாம் அது பேர் அதுவும் அப்கிரேட் நீங்கள் இன்னும் 10,000 அதெல்லாம் 2 lakhs இருக்குது. பட் நம்ம வித்தியாசம் நீங்கள் கேட்பீங்க என்ன வித்தியாசம்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வைப்ரேஷன் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீக்வன்சி இது டீப்பாக பெனிட்ரேட் ஐஎஃப்டி டீப்பாக பெனிட்ரேட் ஆகும். அந்த அப்படிலாம் வந்து எல்லாம் சொல்கிறது தான். இந்த டீகம்ப்ரெஷன் மிஷின் மெயினாக இது வந்து பார்த்துட்டு எல்லா இதுலையும் டீகம்ப்ரெஷன் மிஷின் வச்சிருக்காங்க. ஒருத்தங்க 25 lakhs 75 lakhs. இன்னொரு இடத்துல வந்து பார்த்துருக்கேன் அங்கே வந்து 1.2 crores. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு டீகம்ப்ரெஸ் பண்ணுமா திருப்பி நடப்பாங்க. நான் அங்கே போய் கேட்ட ஒரே கேள்வி. ஸோ என்னாச்சுன்னா அவங்க என்ன சொன்னாங்க இது டீகம்ப்ரெஸ் பண்ணி அவங்க எப்படின்னா இமேஜ்லாம் போட்டு காண்டுவாங்க. அந்த ஸ்பைன் அந்த ஒரு நம்ம ஒரு இது வச்சுப்போம்ல ஸ்பைனோட அந்த இமேஜ் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதான் உங்கள் ஸ்பைனு. இப்போ நான் இப்படி இந்த இது இப்படி இழுக்கிறப்ப ஸ்பைனும் சேர்த்து இப்படி இழுக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா டிஸ்க் போயிடும், உங்களுக்கு சரியாயிடும். ஒரு 15 sessions. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 இன்னும் வந்து ஒரு வெறும் ஒரு 15 session. ஒரு செஷனுக்கு 2000 rupees. அந்த ஒரு இதுக்கு மட்டும் 15 minutes தானா 15 minutes ஜஸ்ட் 2000. ஏன்னா அந்த மிஷின் காஸ்ட் வந்து அது பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஓ இவ்வளோ பெரிய மிஷின் நல்லா தான் இருக்கணும். முடிச்ச உடனே அது இதே ஒரே கேஸ் சரி முடிச்ச திரும்ப நடப்பாங்களா மேம், அப்போ திரும்ப அது அமுங்குமான்னு கேட்டால் இல்லை அது ரிப்பீட்டடாக பண்ணும்போது உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆகும், ஸ்ட்ரென்தனிங் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரென்தனிங் பண்ணிடுவோம் அப்படின்வாங்க. சரி ஸ்ட்ரென்தனிங் என்ன மேம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக எழுந்து நின்று பார்த்தீங்கன்னா வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இந்த
இப்படி பண்ணி அது ஸ்ட்ரெச் இல்லையாங்க? ஸ்ட்ரென்தனிங் அது இது எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 அது வந்து பேம்ப்ளெட் மாதிரி வச்சுருப்பாங்க. எப்படின்னா வந்து இந்த 5 இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காஃப் ஸ்ட்ரெச். எனக்கு அப்போ வந்து அது எக்ஸசைஸ் டக்குன்னு தெரியல. காஃப் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் இது காஃப் ஸ்ட்ரெச் தனியாக ஆங்கிள் ஸ்ட்ரெச் பயங்கரமாக ஸோ அப்போ இப்போ இது எல்லாமே இந்த டிஸ்கஷனோட கன்க்ளூஷன்னா அப்போ வந்து என்ன தோணுச்சுன்னா ஒரு நல்ல கிளினிக் போடணுன்னா வந்து அந்த அசஸ்மெண்ட் முக்கியம். அசஸ்மெண்ட் முக்கியம். நம்ம எப்படி அது எல்லாத்தையும் தாண்டி எந்த கிளினிக்கில் எந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோம், லைக் என்னென்னா அந்த சரௌண்டிங் மேட்டர்ஸ் என்னென்ன வச்சிருக்கோம், அது ஒரு கான்ஃபிடன்ஸ். இப்போ எனக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த மிஷின் வச்சு நான் வந்து இந்த மிஷின் வந்து இவ்வளோ இது இருக்குது, இதை வச்சு என்னால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து லைக் அந்த ரொம்ப இன்ஸ்டிக் பண்ணுச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபியர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை எப்போனா வந்து நம்ம வந்து அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இவ்வளோ இருக்குது. அப்போ நான் படித்த அந்த 5 வருஷம் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அந்த வந்து என் நாலேஜ் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் கிடையாது. நான் என்னோட சரௌண்டிங் எப்படி அந்த ஆம்பியன்ஸ் அதுக்கு மேலே இங்கே என்ன ஆம்பியன்ஸ் மெயின்னு வாங்க பேஷண்ட் உள்ள நடந்துருக்கு. ஏசி போட்டிருக்கியா இங்கே அதை பெயிண்ட் வச்சு கூட சொல்லுவாங்க. பெயிண்ட் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க, நீங்கள் வந்து டார்க் கலர்ஸ் இருக்கணும், லைட் கலர்ஸ் இருக்கணும், அந்த ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்கணும். இல்லை கிருத்திகா ஹேமா மாலதி எல்லாம் சொன்னாங்க, சார் கிளினிக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிங்க சார் அப்படின்னு நாங்கள் போனோம் தான் நேற்று. அடிச்சுக்கலாமா என்னம்மா பேஷண்ட் பெயின் நல்லா இருக்கானாமா பார்க்க வராங்க, சரியா இருக்கானா பேஷண்ட் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களாமா பார்க்கணும், பெயின் இருக்கான்னு தானே வராங்க கவுண்ட்ரு. ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து மணி டேர்ம்ஸில் ஒரு ஃபியர். ரெண்டாவது ஃபியர் காசு பண்ணதே பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லிக் கொடுக்க அங்கே இருக்கவங்க தான் நல்லா பேசிட்டு கடைசியில் எப்படி சொல்லுவாங்க, நாளைக்கு நீங்கள் ஒரு கிளினிக் போடுவீங்க, கண்டிப்பாக போடுவீங்க, ஐ வில் ஹெல்ப், நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிளினிக் போடுவீங்க, நீங்களும் வந்து கிளினிக் இது யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நீங்களும் வந்து ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுவீங்க அண்ட் வி வில் ஷோர்லி வில் ஹெல்ப் யூ இன் தட். ஓகே ஹெல்ப் பண்ணோம். பட் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க, நான் 15 வருஷம் நான் வந்து இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நானும் இல்லை 15 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த ஃபீல்டு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு நான் தான் சொல்லித்தேன், நானும் பார்க்குறேன். ஸோ நாளைக்கு நீ ஒரு கிளினிக் போட இதெல்லாம் வாங்கி வைப்பேன். பட் நானும் உனக்கு ஒரு காம்படேட்டர் தான், நீ மறந்துடக்கூடாது. என்னைக்கு வந்து நானும் உங்களுக்கு ஒரு காம்படேட்டர் தான். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுனா நானும் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான எப்போ நான் வந்து கடைசியில் வேணா ஸோ நாளைக்கு கிளினிக் போனாலும் அங்கே இதே ஏரியாவில் நானும் ஒரு கிளினிக் வச்சிருப்பேன், எந்தும் இருக்கும். ஸோ வந்து நானே உங்களுக்கு ஒரு காம்படேட்டர் தான் யோசிச்சுக்கோங்க. அப்போ எப்படி தோணுன்னா இப்போ எப்படி அவரோட டீச்சராக பார்க்குறதா எனக்கு ஒரு காம்படேட்டராக பார்க்குறதா அவர் அப்போ அவர் சொல்லணும் எப்படி கேட்கணுமா பயத்தை கட்டி விடுறோமோ அவ்வளோக்குள்ள நீ போய் எனக்கு எதிராக நிற்க மாட்டேன். ஸோ நான் க்ரோ ஆகிட்டு இருப்பேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் முடிக்கும் போது இன்செக்யூரிட்டி இருக்குது. இப்போ உங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் வாங்கினா தான் கிளினிக் ரன் பண்ண முடியும், பொழப்பு நடத்த முடியும். அதுக்கு யாரும் எது சொல்கிறத வச்சு பயப்படணுன்ற அவசியமே கிடையாதுங்கிறது இதில் நமக்கு தெளிவாக புரியுது. சரியா? இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா டீச்சிங்கில் என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சு வெளியே வரீங்க. இப்போ நிறைய பேர் படித்து முடிக்கும் போது நான் வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே வேறு மாதிரி இருக்குங்கிறத தாட்டாக வைக்கும் போது டீச்சிங்கில் நீங்கள் இதெல்லாம் மாற்றிட நல்லா இருக்கும்னா எதை சொல்லுவீங்க? சிலபஸே ஃபஸ்ட்டு மாற்றிடலாம். சிலபஸ் மாற்றுறது கூட இல்லை. இப்போ என்னென்னா வந்து இப்போ எல்லோரும் முடிச்சிட்டோன்னா அதோட வந்து ஃபிசியோதெரப்பி முடிச்சிட்டோன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஃபிசியோதெரப்பி அப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியல போல். எல்லோரும் முடிச்சிட்டோன்னா இப்போ முடிச்சுட்டு போகிறவங்க டீச்சராக இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணால் மேபி லேர்ன் பண்ணுவாங்க, அதுக்காக சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஒரு கிளினிஷியனாக வந்துட்ட பிறகு நம்ம தான் முடிச்சிட்டோமே, ஏன் போய் படிக்கணும்? இப்போ ஒரு பேஷண்ட் வரும்போது எனக்கு தெரியலனாலும் ஓகே அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கணும். ஆனால் போய் படிக்கணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வரும்போது இன்றைக்கி ஒரு புதுசாக நம்ம எதாவது லேர்ன் பண்ணுவோம், தினமும் படிக்கணும். இங்கே கொஞ்சம் லேர்ன் பண்ணி தினமே நான் அப்டேட் எதாவது லேர்ன் பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல. அதான் தினமும் யாரும் படிக்க மாட்டோம், லேர்ன் பண்ண மாட்டோம், முடித்தவொடனே முடிச்சிட்டோம்னு நினச்சிக்குது. கேட்ட கேள்வி ஒன்று, பட் கொடுத்த ஆன்சர் ஒன்று. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அவங்க தினமும் படிக்க மாட்டாங்க. இப்போ ராகுல் சொன்ன பாயிண்ட்டுக்கு இப்போ வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் யாராவது இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் யாராவது கால் பண்ணோம்னா என்ன பண்ணுற அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு, நான் இப்போ போய் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா என்ன படிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. சரி இவங்க கேட்டால் பரவாயில்ல, இவங்களுக்கு வந்து சரி தெரியாது அப்படின்ட்டு தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாலும் இல்லை நான் இது படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் இப்போயும் படிச்சுட்டு இருக்கியா, இன்னும் வேலை தானே பார்த்துட்டு இருக்கல படிச்சுட்டு இருக்கியா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலே அந்த மாதிரி கேட்பாங்க. சரி நம்ம ரிலேட்டிவ் அம்மா மாருங்க அவங்க கேட்டால் ஒரு நியாயம், ஃப்ரெண்ட்ஸே வந்து கேட்பாங்க என்ன இன்னும் படிச்சுட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை என்னன்னா இப்போ ஃபிசியோதெரப்பி நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருந்தால் தான் க்ரோ ஆக முடியும். ஸோ லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாஃப் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்களா, அதில் ஏதாவது நினைக்கிறீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டராக எனக்கு கைட் பண்ணியிருக்கலான்ற மாதிரி? வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு பெட்டராக வெளியே வரும்போதே நீ நல்லா வரணும் அப்படின்னா ஒரு டிப்ஸ் சொல்லுவேன், அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா. இல்லை உங்கள் ஸ்டாஃப் இது பண்ண மாட்டாங்க, இது பண்ணிடு, இல்லை உங்கள் ஸ்டாஃப் இதை போய் கேளு, அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் எல்லாரும் ஒரு டிப்ஸ் கொடுக்கலாமா? ஒரு லைனில் ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள்.
நான் என்ன சொல்லுவேன்னா ரிசர்ச் வந்து படிக்க கற்றுக்கிட்டு அவங்கள ஆர்டிக்கல் ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்குள்ளே நிறையா சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டாங்க பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு சொல்லித்தரக்கு ஆள் இல்லை, கஷ்டம். எத்தனை காலேஜில் பிஹெச்டி முடிஞ்ச ஸ்டாஃப்ஸ் இருக்கு? இப்போ கஷ்டம்தான். எத்தனை காலேஜில் ரிசர்ச் பண்ணுறாங்க? இது ட்ராபேக் தான், இது கொஸ்டின் தான். பட் ஆனால் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் யூடியூப்பில், அவ்வளோ வந்து நீங்கள் எஃபோர்ட் செல்ஃப் எஃபோர்ட் போடலாம், சொல்யூஷன்னு சொல்லணும். ஸோ டீச்சிங் வந்து நிறைய இடத்துல வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்குது. கொஷின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் சப்ரஸ் பண்ணி எப்படி உட்கார வைக்கிறதுன்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் தப்பு தான். அவங்க கொஷின் கேட்டால் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்காம விட்டுருவாங்க, பயத்தில் கேட்காம விட்டுருவாங்க. ஸோ நம்ம படிச்சுமே அங்கெல்லாம் வெளியே நிற்க வைக்கிறது, படிச்சு முடி வெட்டலாம் சொல்லி வெளியே நிற்க வைக்கிறது, தாடி இருக்குது, சாக்ஸ் கருப்பு கலர்ல நிற்க வைக்கிறது. அதான் ஸ்டாஃப்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் கேட்க சொல்லி தூண்டணும். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய கொஷின் கேட்கணும். ஈவன் அது பைத்தியகாரத்தனமாக கொஷின் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க டம்ப் பண்ணுறாங்கன்றதுக்காக ஏதோ சொல்கிறாங்கிறதுக்காக கொஸ்டின்ஸ் கேட்காம விட்டுறாங்க. கன்சிஸ்டண்டாக போட்டு ஸ்டாஃப் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ ஒரு நாள் டார்ச்சர் பண்ண உடனே கிளாஸுக்கு போனால் இதை படிச்சுட்டு வரதுமே கொஞ்சம் எஃபர்ட் பண்ணுறது என்ன மாதிரி டெவலப் ஆகும் ஸ்டாஃப்ஸ். சூப்பர். பயப்படாத பயப்படாதா. So we have studied 4 years and we studied lot of different subjects, but we don't know why we are studying that. Okay, எதுக்கு படிக்கணும்னே தெரியலையேப்பா. like that only, like when I come out of my college, I don't know why I studied these things, how I should apply this to our patients. We don't know how to practically apply our knowledge, so I lacked in that so much. So is it only you? Like I think everybody is affecting that only. Yes, so I feel like they should teach why we are studying this also, like what purpose we are studying this topic. Like they only teach this question will come for 10 marks, so you have to study this, like that only. We all studied and we will get distinction, we will get first class, but we don't know how to interact with patient, how to treat the patients. ஏன் படிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு படிங்க, அப்படி இல்லாட்டினா படிக்கிறது வேஸ்ட்னு சொல்லி சனினா சொன்னாங்க. நான் நோட் பண்ணது என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து தியரட்டிக்கலாகவே போகும். அதுவும் பிபிடி போட்டு அந்த இது ஓட்டின பிபிடிவே திருப்பி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. திருப்பி அதே பிபிடி வந்து எல்லா அடுத்தடுத்த வருஷம் வர்றவங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு அப்படியே ஓட்டி விட்டு போயிடுவாங்க. தியரியிலேயே முடிச்சிருவாங்க, ப்ராக்டிக்கல் பக்கமே தலை வச்சு கொடுக்க மாட்டாங்க. இல்லை அது நம்ம தான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கொஸ்டின் கேட்கணும், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்க்கணும் தைரியம். இப்போ ஃபஸ்ட் இயரில் இருக்கிறீங்க, செகண்ட் இயரில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன சார் தெரியும்? நீங்கள் இதுதான் போல அப்படின்னு தானே தெரியும். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஓ இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தெரியும். சார் இவங்களுக்காவது பிபிடியாவது போடுறாங்க, எங்களுக்குலாம் வந்து செகண்ட் இயரில் பயோமெக்கானிக்கு டீச்சரே இல்லை. நாங்களாக தான் ரெஃபர் பண்ணி பிபிடி பார்த்து வீடியோஸ் பார்த்து அப்படி தான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ நிறைய காலேஜஸ் எப்படி இருக்குன்னா இன்ஜினியரிங் காலேஜ்லாம் வந்து சீட் ஃபில் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜ் பேர் தான் இருந்துச்சு. நான் படிக்கும் போது கோயம்புத்தூர் 4 காலேஜ் இருந்துருக்கு, இப்போ 30 காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜ் பேரே வச்சிருக்காங்க ஃபிசியோதெரபி காலேஜுங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இன்ஜினியரிங் பேர் தூக்கிட்டு மெடிக்கல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஃபிசியோதெரபி சீட்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டாஃப் இல்லை, யாரும் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, அனாட்டமி லேப் இல்லை, ஃபிசியாலஜி லேப் இல்லை, எதுவுமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க செக் பண்ணுறதுக்கு. வர்றப்போ வந்து வெளியிருந்து தெரபிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இவங்கெல்லாம் வந்து ஸ்டாஃபு அப்படின்னு வந்து நிறைய காலேஜில் பண்ணுறாங்க. மனக்குமுறல்கள் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கிருந்து மூவ் ஃபார்வர்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா 6 months இன்டர்ன்ஷிப்பில், அதாவது 4 வருஷத்தை டிஃப்ரெண்ட்டாக பாரு, அந்த 6 மாதம் இன்டர்ன்ஷிப் டிஃப்ரெண்ட்டாக பாருன்னு ஆல்வேஸ் எனக்குள்ளே நான் ஃபீல் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட்டாக நீ பார்க்காட்டினாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த 6 மாதம் நான் 4 வருஷம் முடிக்க போகிற இந்த 6 மாதத்தை நான் எப்படி பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணால் என் கெரியர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்களா? இது 6 மாதத்தில் என்ன பண்ணணும், ஒரே ஒரு டிப்பு, ஆளுக்கு ஒரு டிப்பு. 6 மாதம் உனக்கு இருக்குது, அந்த 6 மாதத்தில் நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லணும்னா பார்க்குற யங் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பே இல்லைன்னா இப்போது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த 6 months அப்போ கரெக்டாக கோவிட் டைம் அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ இன்டர்ன்ஷிப் போடவே முடியாது. எல்லாரும் கோவிட் பேட்ச்ரா நீங்க?
ஸோ இன்டர்ன்ஷிப் போடவே முடியாத சுச்சுவேஷன் இருந்ததால் கேஸ் ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணோம். ஸோ ரியல் லைஃப் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் என்னடா பண்ணுவோம் ஒரு ஐடியாவே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்கல்ல, இப்போ நீங்கள் பிஜியும் பண்ணிட்டீங்க, இங்கே ஒருத்தர் தான் இங்கே பிஜி பண்ணிருக்கீங்க, பிஜியும் பண்ணிட்டீங்க, இப்போ வெளியே வந்துட்டீங்க. அது ஹோப்ஃபுல்லி இன்னொரு 4-5 மாதத்தில் ஒரு புது கிளினிக் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ கோயிங் டு பி இன்ஸ்பயர் ஃபார் அதர் ஃபிசியோஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் நான் இன்டர்ன்ஷிப் நடந்திருந்தா இதை மாற்றிருப்பேன், இன்னும் பெட்டராக இருக்குன்னா என்ன மாற்றிருப்பேன்? நாங்கள் பார்த்த டைமில் வந்து இன்டர்ன்ஷிப்பில் எப்படி இருந்துச்சுன்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு போஸ்டிங் போடுவாங்க. அப்படி இருந்தது. அந்த போஸ்டிங்கில் போய் மேஜராக வந்து அப்சர்வேஷன் தான் பார்த்துட்ருப்போம். மேஜராக வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அங்கே இவங்க ஜிஹெச்சில் சொன்ன மாதிரி தான் வரவங்கக்கிட்ட ஹிஸ்ட்ரி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஐஎஃப்டி வேணா ஐஎஃப்டி வைக்கணும், இல்லைனா வந்து அல்ட்ராசவுண்ட்னா அல்ட்ராசவுண்ட். எக்ஸசைஸ் வந்து எப்படின்னா 7 நாள் ஐஎஃப்டி வச்சுட்டு கடைசி 2 நாள் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கேஸ் எடுத்து நம்ம தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெப்த் அந்த பர்சன் கிட்ட பேசுங்க, ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும், பட் அட்லீஸ்ட் நம்ம ஒருத்தர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தா ஸ்லோவாக எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ உங்கள் இன்டர்ன்ஷிப் உங்கள் கையில் திருப்பி கிடச்சா நீங்கள் இந்த ஒரு தப்பு இதை திருப்பி பண்ணி இன்னும் நல்லா பெட்டர் ஆகிடுவாங்கிறது யாராவது எதாவது சொல்கிறீங்க? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இன்டர்ன்ஷிப்பில் யாராவது படிச்சிங்களா புக் எடுத்து? இல்லை, நான் ஆக்சுவலாக படித்தேன். ஏன்னா நான் வந்து ஃபைனல் இயர் முடித்த உடனே வந்து ரிசல்ட் வர கேப்பில் வந்து நான் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணேன். 1 மாதம் 35 நாள் இங்கே தான் இருந்தேன், எக்ஸைஸ் ஸ்கிரிப்டாக தான் இருந்தேன். ஸோ வந்து எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி தான். ஆக்சுவலாக ஃபைனல் இயர் முடிச்சதையுமே செம பயம் இருந்துச்சு. உள்ளே வந்து அந்த 35 டேஸில் ஓகே ஐ கெட் கான்ஃபிடென்ட், ஐ கேன் சர்வைவ் இன் ஃபிசியோதெரபி. ஸோ அதுக்கடுத்து 6 மாதம் எனக்கு டைம் இருக்குது. அந்த 6 மாதத்தை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ படிக்கிறத வந்து பேஷண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு கேட்டால் கொஞ்சம் ஒருத்தர் 2 பேர்த்துக்கு தான் அப்ளை பண்ண முடிஞ்சது. எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது இன்னும். வேறு So our syllabus is usually like decades old syllabus. What we are studying, it's decades old syllabus. So if I want to go back to my internship period, means I will study the latest what is going on now. So we can see the articles what's currently what evidence says now about that things. So I should, if I can go back, means go back and you I will implement that learning on current update. Yeah, current update what's all things. சார், நான் ஆக்சுவலி இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி தான் ஒரு 200 பேஷண்ட் கிட்டே வந்துடுவாங்க. அல்ட்ராசவுண்டெல்லாம் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா பேஷண்ட் கிட்டே கொடுத்துட்டு இருந்தாங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அளவுக்கு இருக்கும் சார். முதல்ல ஒரு கேள்வி கேட்டல, இப்போதான் இல்லை சொல்லிடுறேன் சார். ஸோ இதில் இன்டர்ன்ஷிப் திரும்ப எனக்கு கிடைச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த அவங்களே வந்து பண்ணிக்கோங்க, அந்தளவுக்கு ஃப்ளோ இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவோம். ஐஎஃப்டி வந்து 5 நிமிஷம் 7 நிமிஷம் அந்த மாதிரியே அப்படியே முடிச்சு அப்படியே விட்டுருவோம். இப்போ எனக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே என்னால் மாற்ற முடியாது. நான் தனியாக போய் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. பட் என்னால் முடிஞ்சது வந்து பேஷண்ட் எஜுகேட் மட்டும் பண்ணுவேன் சார். அது கொடுத்து வீட்டில் போய் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 5 மினிட்ஸில் நல்லா பேசுவேன். பேசி ஒரு பிலீஃப்லாம் கொஞ்சம் கொடுத்து கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுவேன். மற்றபடி பெருசாக ஒரு தனியாக எதுவும் பண்ண முடியாது. ஏன் இங்கே நிறைய பேர் பேஷண்ட் எஜுகேஷன் கான்ஃபிடென்ட்டை பற்றி அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா, ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட வராங்க. நம்ம டாக்டராக, நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நம்மளை நம்பிக்கை இருக்குது இவங்க சொன்னால் கரெக்டாக கொண்டு வராங்க. அவங்ககிட்ட போயிட்டு அவங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கட்டும், ஏதாவது அலைன்மெண்டல் டிஃபிசிட் இருக்கட்டும், மசில் டைட்டாக இருக்கட்டும், வீக்காக இருக்கட்டும், இம்பேலன்சஸ் இருக்கட்டும், எஸ்டிமெண்ட்ரி இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும். பட் ஆனால் அவனுக்கு இதுதான் காரணம், இதனால தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க அதனால இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அது செகண்டரி பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன், நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் பேசுவோம். பட் இருந்தாலும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நம்பிடுறாங்க எனக்கு சயாட்டிக்கா இருக்குது. அப்போது நாளைக்கு சயாட்டிக்கா பிரச்சனையே சரியானா கூட அந்த மைண்ட்லேருந்து அந்த வார்த்தையே போக மாட்டேங்குது. அதனால தான் அந்த பேஷண்ட் என்ன பேசுகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே அதை டச் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக கிளாரிட்டி தான். வேறு யாராவது உங்கள் இன்டர்ன்ஷிப் பீரியட் திரும்பி போக முடிஞ்சா ஏதாவது மாற்றிப்பீங்களா? வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றி சொல்லுங்க. பார்த்தீங்களா ஹரிசன் ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் பார்த்துருக்கீங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இல்லை, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் சும்மாவே தான் உட்காந்து இருந்தோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அது கொஞ்சம் மாற்றி. வேறு பிளேஸ் இன்டர்ன்ஷிப். ஆமாம், வேறு பிளேஸில் பண்ணுவேன். இல்லாட்டி 6 மாதம்
6 மாதம் இங்கே ஏதாச்சும் காலேஜ் அமுச்சு விட்டா பரவாயில்ல, இங்கே வந்தாச்சும் 6 மாதம் நல்லா கற்றுக்கிட்டு போகலாம். இதை கட் பண்ணிடுங்க. வேறு யாராவது கிஷோர் எதாவது சொல்லணும் சார்? உங்கள் 6 மாதத்துக்கு திருப்பி இன்டர்ன்ஷிப் போனீங்கன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி இது நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஹோம் சிட்ஸ் பார்க்குறத நான் கம்மி பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த டைமில் வந்து ஹோம் சிட் பார்க்கணுன்னு வந்து ஒரு எப்படின்னா வந்து மார்னிங் அங்கே ஹோம் விசிட் வந்து அந்த டைம் ஆக்சுவலி இன்டர்ன்ஷிப் அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க தைரியமாக ஹோம் விசிட் பார்க்கலாம். இப்போ நானும் சரி ஹோம் விசிட் யாரெல்லாம் பார்த்தீங்க இன்டர்ன்ஷிப் அப்போ? நல்லா எல்லாம் தான் பார்த்துருக்கேன். அதுக்குள்ள எல்லாம் பார்க்காதவங்க யாரு? சுரேந்தர், சனீனா, ஹரிஸ். ஏன் நீங்க 3 பேர் பார்க்கல? தந்திருக்க மாட்டேன். கேஸ் வந்திருக்காது. என் பையன் நம்ம காலேஜ் பத்தி எனக்கு தெரியும் சுரேந்தர். நம்ம 2 ஒரே காலேஜ்ல படிச்சோம். அங்க வந்து பிரச்சனை ஒன்றுக்குனே இருப்பாங்க. அதனாலையும் கிடையாது சார். என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பிசி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து நம்ம இன்னும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம், முடிப்போம். இது எத்திக்ஸ் கிடையாது, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வேற அந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம காலேஜில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. Same thing. Ethics, like after finishing only I will start. Great, super. எனக்கு அந்தப்போ எதுவும் பெருசாக தெரியாதுன்னு ஃபீல் ஆச்சு. அதனால் போய் தப்பாக ட்ரீட்மெண்ட் பார்த்து கான்ட்ரா இண்டிகேஷன் ஏதாச்சும் தெரியாமல் நான் போய்ட்டு பார்த்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆகிருமோன்றதுனால நான் பார்க்கல. கரெக்ட். இப்போ இந்த தாற்போது உங்களுக்குள்ள இல்லை. நாங்கள் என்ன நினச்சோன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணுன்னா போய் பார்க்கணும். பார்க்கலன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது. பார்த்தா தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு இப்போ 4 வருஷம்னா அவ்வளோவது பார்த்தா தான் ஒரு பேஷண்ட்டையும் நான் அப்போயே எக்ஸ்போசர் கிடச்சிரும், அப்போயே நம்ம நிறையா கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்க்கலான்னு தான் நினச்சேன். சார் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து போனால் ஏதோ மணி வரும்ன்ற ஒரு மைண்ட் தான் சார். உண்மையாக சொல்லணும்னா காசு கிடையாது கையில். அதுதான் எவ்வளோ பேரண்ட்ஸுக்கு இப்போ 4 வருஷம் முடிஞ்சதுக்கு வந்து உனக்கு 5000 சம்பளம்னே தெரியும். நான் அடுத்த பாயிண்ட் வருவோம் அதுக்கு. அப்போ உனக்கு இருக்கிற லோ குவாலிட்டி சேலரி தான் கிடைக்கும். அது எதுக்காக 4 வருஷம் படிச்சோன்னே தெரியும். அப்போ ஸோ அந்த டைமில் ஏதாவது கிடைக்கும் போது போய் பார்ப்போம். பட் தெரிஞ்சும் என்ன பண்ணுறோமோ ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ இல்லையோ ஏதோ கொடுத்துட்ருப்போம். ஆனால் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கலாம். நிறைய அங்கே போயிட்டு ட்ராவலுக்கு ஒரு 1 மணி நேரம் போயிருப்பேன். அங்கே போய் அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா 1 மணி நேரம் ஆயிரும். எவ்வளோ ஃபீஸ் வாங்குனீங்க? எதை வாங்கினாங்க அந்த மாதிரி தான் கட் ஷார்ட் பண்ணுவாங்க. புரியல. கட் பண்ணுவாங்களா? என்னடா இது கட் பண்ணுவாங்கன்னா நிறைய கமிஷன். சரி, உங்களுக்கு எல்லாம் பேஷண்ட் தர்றது யாரு? சார் நான் ஹோம் விசிட் பார்க்கல. என்னன்னா அப்போ எனக்கு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. ஆனால் எங்கள் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒர்க் பண்ணக்கூடாது, தெரியாமல் தான் பண்ணணும். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணக்கூடாது, தெரியாமல் பண்ணணும். வேணால் தெரியாமல் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ எனக்கு வந்து நீட் இருந்துச்சு. அடுத்து நம்ம எம்பிடி பண்ணணும், அடுத்து என்ன பண்ணலாம், வீட்டில் அந்த ஃபினான்ஸ் இல்லைங்கிறனால அந்த இதுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்னிங் ஜிஹெச் முடிச்சிருவேன். மார்னிங் 7 to 1 வரை படிக்கிறதே கிடையாது. 7 to 1 அங்கேருந்து நேராக அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். அதுக்கடுத்து 1 to 9 வரை ஒர்க் பண்ணுவேன். இப்படி தான் இந்த சாலிடாக இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதான் ஏன்னா ஃபியூச்சர் படிக்கிற எல்லாமே ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கவங்களாம் கிடையவே கிடையாது. ஸோ அவங்களுக்குள்ள ஆல்வேஸ் இந்த மணி பற்றின கவலையும் ஒரு தயக்கமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒரு மேஜர் ரீசன். அவங்க சின்ன ஃபைனல் இயரே நிறைய பேர் பிசி பார்க்க போகிறக்கு. ஏன்னா அப்போ நமக்கு கிடைக்கிற 250-300 பெருசாக தெரியும். ஸோ அதே நம்ம பேருக்கு எடுத்துக்கிறதுக்கான ஒரு வழி தான். அப்போது இங்கே நான் கன்க்ளூட் பண்ணணும், உங்கள்கிட்ட கேட்ட சம்மரியில் கன்க்ளூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போ யாராவது ஃபைனல் இயர் முடித்து இன்டர்ன்ஷிப் போகிறக்குள்ளே பிசி பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அந்த டைமை எவ்வளோக்கு எவ்வளோ புக்கை படிக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ பாடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ ஸ்கில்லை எக்ஸ்ட்ரீமாக வளர்த்துக்கிட்டிங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்க போகுது. அது கூட கான்ஃபிடென்ட்டும் பில்ட் ஆகும் ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க அந்த ப்ராசஸில் ஏர்ன் பண்ணுறதை. கரெக்ட். சூப்பர். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டாஃப்ஸுக்குலாம் கொஞ்சம் நல்லா பசங்க பேசுகிறாங்க. நான் கேஎம்சி கீழ்பாக் மெடிக்கல். இப்போ அங்கே ஸ்டாஃப்ஸ் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா ஈவன் ஸ்டாஃப்ஸே கூப்பிட்டு பர்சனலாக கூப்பிட்டு நான் ஒரு கேஸ் தரேன் பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ண வேணான்னு சொல்லுவேன் சார். ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து நான் போகவே வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களே ஒரு புஷ் பண்ணி ஒரு ஏர்னிங் அந்த டைம்ல. ஓகே, நீங்க அந்த தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா உங்கள ஒரு ஸ்டாஃப் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க கிட்ட அந்த மாதிரி. சோ உங்க ஸ்டாஃப் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 50% கமிஷன் கிடைக்கும்ங்கறதுக்காக கொடுக்குறாங்கங்கறதுக்காக பார்க்காதீங்க. தயவு செஞ்சு உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து நல்லா பேசுறாங்க, நம்ம கிட்ட தராங்கன்னு அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்காம அது போகாமலே அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க சார். அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, அது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி 2 சைடும் தப்பு இருக்குது, தப்பு பண்ண வேணாம். கிரேட்.
சார் இன்னொன்று என்னென்னா மோஸ்ட்டாக வந்து ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பியூட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்கள ஹையர் பண்ண மாட்டாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்து தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி ஹையர் பண்ணால் தான் உங்களுக்கு லோ சேலரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறனால படிச்சுட்டு இருக்கவங்களையே ஹையர் பண்ணி அந்த ஒரு இது ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. இந்த மாதிரி வேலை யாருக்கு ஈஸியாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசியோதெரப்பி முடிச்சவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்காது. நான் இப்போயே சொல்ல பிசி கிடைக்கிறது வேலை கிடைக்கிறது நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க இன்டர்ன்ஷிப்னா நான் எழுதி தருவாங்கிற யார் ஃபைனல் இயர் படிக்கிறேன் இன்டர்ன் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும். ஈஸியாக வேலை கிடைக்கும். பிசியும் ஈஸியாக கிடைக்காது. அவங்கள இத்தனைக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்கன்னு தெரியும். பிசிலாம் ஈஸியாக கிடைக்கும். அப்போ அது பெருசாக தெரியல. ஏன்னா ரொம்ப கம்மி. இப்போ வந்து ஒரு பிசி போகிறோன்னா இப்போ வந்து ஒரு முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அது யாரோ ஒருத்தங்க வந்து 900 சார்ஜ் பண்ணுறாங்கன்னா உனக்கு ஒரு 400 500 நான் வந்து 6% பார்க்க மாட்டேன். 400 வருது அப்படின்னு பார்த்து நானும் ஆன்னு சொல்லிட்டு இப்போ வந்து போயிட்டு இருந்தேன். அப்படி தான் வந்து எல்லாம் போயிட்டு இருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் எல்லாம் கூப்பிடுறாங்க. இதே இப்போ வந்து என்னன்னா இல்லை இப்போ வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் தெரியுது. இல்லை நம்மளும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து பண்ணால் ஓகே முடிச்சுட்டா நிறைய கேட்பான் இதுக்கு தேவையில்லை அடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருப்பான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு டிமாண்ட் வந்து ஒன்று இருக்காது. தயவு செஞ்சு நீங்கள் யாராவது ஃபிசியோதெரபிஸ்ட் தெரியாதரமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை கேஸ் பேக் வச்சு காசு கம்மியாக கொடுத்தா போதும், அவங்களுக்கு கம்மி சேலரி கொடுத்தா போதும், பார்ட் டைம் ஜாப் வர வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்சால் ஃபிசியோதெரபி உருப்படணும்னு நினச்சிங்கன்னா கூப்பிட்டு அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுங்க, நல்லா சொல்லி கொடுங்க. அதையும் தாண்டி ஃபினான்ஷியலாக அவனால் சப்போர்ட் பண்ண முடியும்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்லி கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பேஷண்ட் பார்க்க வச்சு சம்பாதிக்கணும்லாம் யோசிக்காதீங்க. இங்கே தப்பு வழி காட்டுறவங்க மேலே தான் இருக்குது, வழி காட்டுறவங்க மேலேயும் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இங்கே மூவிங் ஃபார்வர்டு அடுத்துன்னா பிபிடி 6 வருஷம் கழிச்சு 4 வருஷம் முடிச்சு 6 மாதம் இன்டர்ன்ஷிப் முடிச்சாச்சு. இன்டர்ன்ஷிப் முடிச்ச உடனே இமீடியட்டாக ஒர்க் பண்ணணுமா இல்லை பிஜி பண்ணணுமான்ற கன்ஃபியூஷன் வரும்ல, அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ நீங்களே இப்போ அந்த கன்ஃபியூஷனில் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பிஜி பண்ணணுமா வேண்டாமா என்ன பண்ண போகிறேன், ஏன்னா யாருமே பிஜி பண்ணல எக்ஸப்ட் எங்கள் 2 பேர்த்தை தாண்டி. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு மைண்டில் உங்களுக்கு என்ன ஓடிட்டுருக்கு? ஆக்சுவலி இப்போது நான் பிபிடி முடித்த உடனே இந்த கன்ஃபியூஷன் நிறைய இருந்தது. பிஜி பண்ணலாமா இல்லை ஒர்க் பண்ணலாமா, என்னென்னா இன்டர்ன்ஷிப்புமே இப்போ பண்ணலான்றப்போ ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது. இன்னும் பிஜி படித்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுமோ, நிறைய அவேர்னஸ் வரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பிஜி போய் பண்ணிவிடுவாங்க. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் இப்போது அட் ப்ரெசென்ட், என்ன பிஜி பண்ணது தப்பு இல்லை, அதுலேயும் நாலேஜ் கெயின் பண்ணேன். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். நம்ம வந்து ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்டை தாண்டி நம்ம யோசிக்கலாம். இப்போ நம்ம சில பேருக்குலாம் எக்ஸசைஸ் கொடுத்துருப்போம். அந்த எக்ஸசைஸை வந்து கொடுக்கும்போது நம்மளும் கொஞ்சம் எக்ஸசைஸு மூவ்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தா இன்னும் ஒரு பெட்டர் நாலேஜ் இருக்கும். அதை பற்றி போய் படிக்க ஒரு பெட்டர் அவேர்னஸ். இப்போ நான் இன்னொன்று என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நிறைய பேர் இமீடியட்டாக பிஜி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ரீசனே அந்த இன்செக்யூரிட்டி தான். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலடா, நான் இன்னும் 2 வருஷம் சமாளிச்சிட்றேன்றக்காக தான் பிஜியை நிறைய பேர் பண்ணுறாங்க. பிஜி படிக்கணும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற டிசிஷன் எடுத்து படிக்கிறதே ரொம்ப கம்மி தான். அப்படிங்கும்போது நீங்களாம் ஏன் ஒர்க் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க? இல்லை உங்களுக்கு யாருக்காவது பிஜி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சா? இல்லை இந்த இப்போ கரண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்குது, அது என்ன மாறி இருக்குன்னு ஷேர் பண்ணிங்கன்னா மேபி பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, யூஜி படித்து முடித்தோடனே எப்படி இப்போ மோஸ்ட்டாக எனக்கு நிறைய பேருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பெயின் வந்தாலே டக்குன்னு ட்ரிகர் ரிலீஸ் பண்ணி குறைச்சிடலான்ற ஐடியாவில் இருப்பாங்க. இப்போ நான் பிஜி முடிச்சுட்டு போனாலும் நான் அதே மாதிரி தான் லேர்ன் பண்ணிப்பேனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் அதுலேயும் ஒரு 2 இயர்ஸ் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் போய் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பேஷண்ட் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிஜி பற்றி டிசைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாச்சும் பேசிக் லெவல்லையாச்சும் கொஞ்சம் கற்றுக்கணுன்ற இதில் இருந்தேன். நானுமே வந்து என்னென்னா யூஜி முடித்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் பிஜி பண்ணேன். 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு லிட்ரலி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்றும் காசு இல்லை, 2வது வந்து நான் வந்து இப்போது ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். நான் வந்து யூஜி முடித்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன்னா திருப்பி கண்டினியூஸாக இமீடியட்டாக படிக்கிறேன்னா ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டிலே தான் இருப்பேன். அந்த ரியாலிட்டிங்கிற ஒரு பாத்துக்குள்ளே போய் கால் எடுத்து வச்சுட்டே வந்திருக்க மாட்டேன். ஒருத்தங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்க மாட்டேன். அதை செலவு பண்ணும்போது வந்த கஷ்டங்கள் வருத்தங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு இப்போது இந்த ஒரு 4 மாதத்தில் வந்து லைஃப்பை நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் லைஃப் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, ப்ராக்டிக்கலாக லைஃப் நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃபே வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் பிஜி இமீடியட்டாக பண்ணுற மென்டாலிட்டி இருந்த ஒரு பர்சன். அதனால் இவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த லைஃபை ரியலைஸ் பண்ணும்பொழுது தான் பிஜி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கூட பண்ணிக்கலானே தோணும். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் நான் வந்து 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் ஸ்டூடெண்ட் தான், இமீடியட் ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி தான் இருப்பேன். 6 வருஷம் முடிச்சுட்டு வந்தாலும் இமீடியட் ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி தான் இருப்பேன்.
ஒரு மெச்சூரிட்டியே இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக பிஜி படிங்க, அட்லீஸ்ட் ஒரு வருஷம் பிரேக் எடுத்துகிட்டு படிங்க. அது என் சஜஷனாக நான் வைப்பேன் ஆல்வேஸ். ஸோ அந்த ரியாலிட்டி என்னங்கிற லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணுறக்கு அட்லீஸ்ட் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது படிங்கன்னு சொல்லுவேன். அப்போ உனக்கு உண்மையிலே பிஜி வேணுமா வேணாமாங்க கூட உனக்கு கிளாரிட்டி கிடைக்கலாம். படித்தாலும் எங்கே படிக்கணுங்கிற கிளாரிட்டி கூட கிடைக்கலாம். வேறு யாராவது ஏதோ ஒப்பீனியன்? சார் இப்போ நாங்கள் வந்து அங்கே 4 years படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தியரிட்டிக்கல், ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸே எதுவுமே கிடையாது. இன்டர்ன்ஷிப் பண்ண மாட்டாங்க. 6 month இன்டர்ன்ஷிப் பண்ணுறது மட்டும். அதுக்கு வந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்கலாம். எதுவுமே தெரியாது. ஸோ டேப்பிங் எது பண்ணாலும் அது நம்ம பேஷண்ட் வந்து பெயின் சரியாக அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அந்த டைப்ல இருந்துச்சு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சர்டிஃபிகேஷன் நீட் நம்ம பிடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹை பண்ணுறது அந்த நம்ம மேல் பண்ணி கோர்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சாலரி அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நம்ம டேப்பிங் நம்ம பண்ணிட்டேன். அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ வந்ததுக்கு அப்புறம் தெரியுது அதெல்லாம் வந்து யூஸ் கிடையாது. டேப்பிங் இல்லைனா வந்து டிகர்லி ஸோ இதெல்லாம் பண்ணுறது யூஸ் கிடையாது அப்படிங்கிறது இப்போ தான் ஃபீல் ஆகுது. இல்லையா நானே கொஞ்சம் குழப்பிட்டேன். எனக்கு நானே என்ன சொல்ல வந்தேன் பண்ணிட்டு அந்த ஆன்சருக்கு இதான் क्वेश्चन என்ன இல்ல நானே எது சொல்லணும் வந்து மறந்துட்டேன். இப்போ நீங்க பிஜி படிக்கணுமா வேண்டாமா, படிக்கணும்னு சொல்றீங்களா படிக்காதன்னு சொல்றீங்களா, என்ன மைண்ட்ல இருக்கு? அதானே நான் கேட்டேன். நான் ஓகே ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த பாயிண்ட்லாம். இல்ல சார் நான் எது சொல்ல மாட்டேன். வரும் போல அதெல்லாம் உங்களுக்கு அன்கட் வருது. கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டா இப்போ 4 வருஷம் படிக்கிறோம் அப்படின்னும் போது இப்போது அது எனக்கு எப்படின்னா இருந்துச்சுன்னா, சரி நம்மளும் வந்து லேர்ன் தான் பண்ணணும், பயமாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. பேஷண்ட் பார்க்கணும், ஐயோ அவங்க எப்படி சரி பண்ண முடியுமா அப்படின்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சரி இன்னும் கொஞ்சம் படிக்கலான்ட்டு அடுத்து எம்பிடி போடுவோம். அதுக்காக ஒரு லேர்னிங்காக திருப்பி வேணால் நிறைய பேர் எம்பிடி போடுவாங்க. ஆனால் நான் அப்புறம் என்ன யோசிச்சேன்னா, சரி 1 year ஒர்க் பண்ணிவிட்டு வேணால் ட்ரை பண்ண சொன்னோம். அந்த 1 year ஒர்க் பண்ணதுலேயே தெரிஞ்சிடும் நம்ம இதுலேயே நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது, பிபிடியில் நிறைய இருக்குது. இல்லை நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். யாராவது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு 4 வருஷம் முடிஞ்சு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறேன்னா கற்றுக்க முடியுமா முடியாதா? முடியாது. நீங்க தானே ரியாலிட்டி முடியாதுன்னு சொன்ன அது முறைக்கிற முடியாது. சரி ஏன் முடியாது சொல்லு. ஏன் கற்றுக்க முடியாதுன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எப்படியாச்சும் பெயின் வந்து அதை மாடுலேட் பண்ணிடலாம், ஒரு மிஷின் வச்சோ இல்லாட்டி ஒரு ட்ரிகர் ரிலீஸோ இல்லை ஏதாச்சும் ஒன்று போட்டு பண்ணிடலான்னு இருக்கப்போ அதுக்கு மேலே லேர்ன் பண்ணிக்க என்ன இருக்குது? சொல்லி தராங்களா? ஆக்சுவலாக கிளினிக்கில் எல்லாரும் சொல்லி தராங்களா? எங்கேயும் சொல்லி தராங்க. கன்சல்டேஷன் பார்க்க விட்றாங்களா? அட்லீஸ்ட் நான் லேர்ன் பண்ண ஒன்று சொல்கிறேன். நான் லேர்ன் பண்ணது ஒன்று சொல்கிறேன். ஒரு கிளினிக்கில் வெளியூரில் அங்கே நான் லேர்ன் பண்ண சொல்கிறேன். அங்கே வந்து நான் ஒரு நாள் மட்டும் கிளினிக்கு போயிருந்தேன். கொஞ்சம் பேஷண்ட் கம்மியாக இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்கன்னு ஒரு நாள் கிளினிக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது எனக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு பேஷண்ட் இப்போ இருக்க மாட்டாங்க, அப்படி வந்தாங்கன்னு இது மட்டும் வச்சுருன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு மிஷினை காட்டினாங்க. அந்த மிஷினை போய் பார்த்தா அதில் இந்த குக்கர்லாம் வருமே, இப்போ நான் சாப்பாடு என்னன்னு பேரை போட்டால் அதுவே குக் ஆயிருமே, அந்த மாதிரி கண்டிஷன் பேர்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன் பேரை தொட்டுட்டு அதுலேயே வந்துடும் உங்களுக்கு வந்து என்ன பேர் தெரில, மிஷின் பேர் தெரில, கண்டிஷன் அதில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுவே இன்டென்சிட்டி எல்லாமே செட் பண்ணிக்குமா. அதில் அதுக்கப்புறம் நர்வ் இன்வால்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தனி செட்டிங்ஸு, மசில் ஸ்ட்ரென்தனிங்னு கொடுத்தாங்க. அப்போ தான் நான் உயிரே விட்டுட்டேன். ஆமாம், இந்த இதை வச்சுட்டு ஸ்ட்ரென்தனிங் இதை அமுத்துனா மசில் ஸ்ட்ரென்தன் ஆயிருன்றாங்க. நான் எதுக்குடா ஜிம்முக்கு போனேன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னாடி. ஓ ரீசன்ட்லி ஓகே பேர் சொல்ல வேண்டாம், பேர் சொல்ல முடியாது என்னால். ஓகே சரி வேற என்னென்ன நடுவில் என்னென்னா இப்போது அது என்னென்னா நிறைய பிஸ்னஸாக பார்க்குற டைம், அதில் எல்லோரும் கிளினிக் போடும்போது அவங்க பிஸ்னஸ் டைம் அப்படின்னும் போது அந்த டைமில் அந்த சரி உனக்கு உட்காந்து சொல்லிக் கொடுக்குற டைமில் நான் போய் எப்படி சொல்ல வெளியே நான் ஏதாவது ஹவுஸ் விசிட் எதாவது பார்த்துட்டு வருவேன், நீ கிளினிக்கை பார்த்துக்க. அது வரைக்கும் வர தெரபிஸ்ட்டுக்கு வேறு பேஷண்ட் புரியல. கிளினிக்கில் ஒரு கிளினிக் ஓனர் வந்து வெளியே போய் பேஷண்ட் பார்ப்பாங்க, வெளியே போய் ஹவுஸ் விசிட் அவங்களும் தனியாக பார்ப்பாங்க சார். இல்லை எப்படி எதுக்கு அப்போ கிளினிக் நடத்திட்டு அதான் நாங்கள் இப்போ ஒரு பசங்க 4th year பசங்க உட்கார வச்சுருக்கோம். எனக்கு இது புரியல. அதுக்கு அவங்க கிளினிக் வாடகை கொடுத்து கிளினிக் அதில் அதுக்கு எஃபோர்ட் போட்டால் தானே கிளினிக் க்ரோ ஆகும்.
அவங்க போய் இன்னும் பிசி பார்த்துருந்தாங்கன்னா அப்புறம் இதில் என்ன இருக்குது? சார் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக யோசிக்கணும். இப்போ எப்படின்னா ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, கிளினிக் வராங்க, அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு 2 பேஷண்ட் வராங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நாள் நார்மல் கிளினிக்ஸ் சின்ன கிளினிக் நான் பேசுகிறேன். ஸோ ஒரு நாள் இப்போ ஐஎஃப்டி வைக்கிறாங்கன்னா எவ்வளோ 200 சார்ஜ், 200-300 சார்ஜ், ஓகேங்களா? ஸோ ஒரு 2 பேஷண்ட் பார்ப்பாங்க, ஒரு 45 மினிட்ஸ் 2 பேஷண்ட் 400 ரூபா அவங்க கணக்கு. அப்படி இதே ஹோம் விசிட், அதே அவர் ஹோம் விசிட் போகிறான்னு வச்சுக்கோங்க, 40 மினிட்ஸ் கணக்கு வந்து 1000 rupees மினிமம் சார்ஜ் பண்ணுவார். இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கிளினிக் வர பேஷண்ட்டுக்கு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடு. ஹவுஸ் விசிட் போய் மஸ்கோஸ்கல் பெயினை நீ பார்க்குறதுக்கு பதிலாக அவங்கள கிளினிக்கு வரவை. யாருக்கு யார் பார்க்கணும் ட்ரீட்மெண்ட்டு? யாருக்கு யார் தேவை? பேஷண்ட்டுக்கு தானே பெயின் இருக்குது, பேஷண்ட்டுக்கு தானே தேவை. அவங்கள கிளினிக் வர வைங்க, அவங்கள கிளினிக் வைங்க, வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணு. நீ அதே 1000 rupees 800 இங்கே சார்ஜ் பண்ணு, உன் டைம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணு, அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியதானே. அவங்க வந்து எப்படி இது ஆக்சுவலி இங்கே வந்து பிராண்டிங் இங்கே வந்து எப்படி வந்து சரி அவங்க வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இங்கே எவ்வளோ வந்து கம்பேர்டாக கிளினிக் பார்ப்பாங்க. எங்கள் இங்கே இப்போ நாங்கள் கம்மியாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், கம்மி ரேட்டுக்கு. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி. எப்படின்னா வந்து இங்கே கம்மியாக பார்க்குறோம். இப்போ எப்படி அந்த ட்ரெஸ் நீங்கள் வந்து பீட்டர் இங்கிலாந்து போகாதீங்க, இங்கே வாங்க திருப்பூர் காட்டுன்னு. சரி, இது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி அவங்க பிசி பார்க்க போயிட்டு நம்மளை வந்து ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் வைக்க சொல்லிடுறாங்க. அதை பண்ண இந்த ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் யார் வேணால் வைக்கலாமே, என்னோட வேல்யூவே அங்கே இல்லைன்றது வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா உருட்டுருவீங்க ஆளுக்கு. இதை நான் ரியலைஸ் பண்ணேன் சார். எப்பன்னா இப்போ ஒரு நிமிஷம் ஆகல, பாயிண்ட் 2 டைம் பேசுறேன். இதை நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா, நான் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும்போது ஓபிக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்தார். சரி அப்படின்னு அவங்க வைக்க சொன்னாங்க அப்படின்ட்டு சரி நானும் வைக்க போனேன். ஐஎஃப்டி வைக்க சொன்னாங்க, வைக்க போனேன். போகும்போது தம்பி எனக்கே தெரியும்ப்பா, இங்கே தான் நான் ஆமாம் இங்கே தான் நான் வந்து கம்பவுண்டராக இருந்தேன், இதெல்லாம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். சபாஸ் மாமா சபாஸ். அப்போ தான் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக நம்ம எதுக்கு இது 4 வருஷம் படித்தோம்? இதை நான் பார்த்தது இல்லை, நான் என் ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே கிளினிக்கில் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆயாமா மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்களாம். அவங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தான் ஐஎஃப்டி எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்களாம். சரி, அவங்களுக்கே எல்லா செட்டிங்ஸ் எல்லாமே தெரியும் வைக்கிறதுக்கு. 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் போய் சண்டை போட்டு நின்றுட்டாங்களாம். அவங்க இவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்களாம், உன்னோட எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தின்ட்டு. அவங்களோட சேலரி எங்களுக்கு கம்மியாக. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கில்லை வளர்த்திக்கிங்க. உன்னால் ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி உன்னால் அவங்களே சரி பண்ண முடியும்னா அந்த பேஷண்ட் மேலே தான் மதிப்பு ஜாஸ்தி வரும். ஸோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக. பிரகாஷ் ரொம்ப நேரமாக சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நிறையா படிச்சிருப்போம். ஸோ நானுமே அந்த எக்ஸாம் டைமில் கொஞ்சம் படிக்கிறேன் அந்த மாதிரி தான் சார். ஸோ அதேமாதிரி படிச்சுட்டு எல்லாரும் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான், எல்லாரும் அப்படி தான். ஓகே. ஆனால் இப்போ என்னென்னா எக்ஸாம் இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ எந்த ஒரு இதுவுமே திரும்ப அந்த ரீலேர்ன் பண்ணும்போது தான் இது இங்கே அப்ளை பண்ணோமா, இது இப்படி படிக்கணுமானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த 4 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அது முடிக்காமலே ஜஸ்ட் அப்படியே ஒர்க் எதுவுமே லேர்ன் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறது, அண்ட் தென் எம்பிடி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறது எல்லாமே யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறேன். யூஸ்லெஸ். ஸோ அதனால் எம்பிடின்னு உடனே பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு படித்து வச்சது திரும்ப ஒரு தடவை இந்த பேஷண்ட் பார்க்கும்போது படிக்கும்போது தான் இது இப்படி படிக்கணுமானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. இம்ப்ளை பண்ண யாருக்கும் தெரியல சார். இப்போ வந்து நம்ம வந்து பயோமெக்கானிக்ஸ் இப்போ எல்லாமே எது ஃபிசியோதெரப்பியில் எதுனா பயோமெக்கானிக்ஸ் எல்லாம் பயோமெக்கானிக்ஸ்ன்னு எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ பார்த்துட்டு இப்போ ஹியூமன் அது அந்த ரிதம் பார்க்கணும் 1:2 ரேஷியோ அப்படி சொல்கிறோம். பட் ஒரு பேஷண்ட்டுக்கு அதை வந்து எப்படி நான் கன்வெர்ட் பண்ணி அது எப்படி நான் வந்து ரிலேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பட் நான் புக்கில் நான் இப்படி படிக்கிறேன், ஓ இப்படி இருக்கு எல்லாம் சூப்பராக, ஓகே நான் இவ்வளோ படிச்சு நான் பயோமெக்கானிக்ஸ் கிங் ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஆனால் நாளைக்கு இப்போ விக்ரம் இப்போ அவருக்கே நான் பார்க்குறேன்னா எனக்கு அதில் நான் எப்படி அதை நான் இம்ப்ளை பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன் எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா ஒரு பில்ட் வேறு மாதிரி இருக்குது சுத்தமாக. சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலாக நான் படிக்கிறேன் நிறைய, அது எதுக்கு இது படிக்கிறேனே தெரில அப்படிங்கிறத தெரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணாலே மெஜாரிட்டி ஆஃப் த இதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். சூப்பர். ஸோ இப்போ இங்கே சேலரி பிரச்சனைக்கு வருவோம் அடுத்து. ஆமாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நிறைய கிளினிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற என்னோட பர்செப்ஷன் ஷேர் பண்ணுறேன். தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கரண்டாக அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு கிளினிக் போனால் 10,000 12,000 சேலரி கொடுத்துட்டு அவனுக்கு வந்து 2 பிசி கொடுத்துடலாம், அதில் ஒரு கமிஷன் கொடுத்துடலாம், அவன் ஒரு 25,000 சம்பாதிக்கிற அளவுக்கு அவனை நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் கிளினிக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேலரி அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மைண்ட் ஓப்பனாக இப்போ நான் இருக்கிறக்காக நீங்கள் எதுவும் பேசாமல் ஓப்பனாக எதுவும் சொன்னீங்கனாலும் நானும் ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன், நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், வரக்கூடிய நாட்களில் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் சேலரி பற்றி என்ன நினைக்கிறீங்க?
ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு சேலரி எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, ஏன் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதா கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறதாங்கிற கன்ஃபியூஷனுக்கு அடுத்து வருவோம். சேலரி வந்து எதை பொறுத்து சொல்லுவாங்கன்னா நம்மளோட ஸ்கில்லை பொறுத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது இப்போ நம்ம வந்து இப்போ தான் முடிச்சுட்டு வரோன்னா ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சேலரி சொல்லுவாங்க. அப்படின்னும் போது நம்ம இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து எப்படின்னா வந்து இப்போ எடுத்துன்னு போகிறோம், ஒரு இடத்துல 12,000 தரணுன்னே அவங்க 12,000 மட்டும் ஒரு ஏர்னிங்காக பார்க்காம அதுலேயே ஒரு நிறைய லேர்னிங்ஸோடு சேர்த்து அந்த 12,000 கொடுக்கும்போது அந்த பீப்புள் வந்து நம்ம நிறைய கற்றுக்கவும் செய்கிறோம். பரவாயில்ல, நம்ம ஒரு 12,000 எடுக்கிறோன்னு அது எவ்வளோ பரவாயில்ல. நான் இப்போ ஒரு ஒரு வருஷம் நான் வந்து ஒரு 12,000 சம்பாதிக்கிறேன். கடைசி அந்த ஒரு வருஷம் கழிச்சு என்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த ஒரு வருஷம் நான் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 12,000 நான் சம்பாதிக்கிறேன். எனக்கு 12,000 ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. வர நான் 12,000 சம்பாதிச்சேன். ஆனால் 1 இயர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வெளியில் போயிடணும்னா எனக்கு அப்படியே வேறு மாதிரி இருக்கும். நான் தனியாக கிளினிக் போடுவோம். அந்த லேர்னிங் அந்த 1 இயர் லேர்னிங் வந்து அப்படியே என்னோட கிளினிக்கு வேறு மாதிரி இருக்கும். 12,000 வந்து 1 lakh எப்படி வேணா கொண்டு போகலாம். ஸ்கில்லு தானே மேட்ரு. 12,000 ராகுல் சேலரி தரேன். என்னை தான் ராகுல் சொல்லிட்டு இருந்தேன். ராகுல் ஒரே நிமிஷம் ராகுல் லாஸ்ட் மந்த் எவ்வளோ அமைச்சார் சொல்லுங்க ராகுல். அவன் என்ன நினைச்சுக்குவானுங்க ராகுல்? 22,000. நீ எப்படி தெரியுமா சொன்ன? இப்போ 12,000 இப்போ எப்படி நான் தான் அந்த 12,000 கொடுக்குறேன். நான் தான் அந்த 12,000 கொடுக்குறேன். 12,000 கொடுத்து லேர்னிங் கொடுத்துட்றேன். 12,000 கூட கொடுங்க, லேர்னிங் கொடுங்க சார். நான் ஃபர்ஸ்ட் கிளினிக் போறேன். அப்படிதான் அவளை சொன்னான் இவன். நான் எல்லாம் என்னையும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கே அப்படிதான் தோணுச்சு கடைசியில. நீ சொன்னது வந்து மனசுக்குள்ள வேற நினைச்சிருக்க, வெளியே சொன்னது. சம்பளம் வந்து 12,000 கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளினிக் பண்ணப்போ 12,000 தான் வாங்கினேன். எனக்கு ஒண்ணுமே இல்லை. 4 அப்படி இல்ல ஆரம்பிச்சிருக்கணும் சார். அது நான் இப்போ கிளினிக்னு சொல்லிட்டு போடல, நான் ஸ்டார்டிங்காக சொல்றேன். நீங்க கொடுத்து நான் கத்துக்கிட்டேன். இப்போ நீ என்னதான் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு இங்க. கட் பண்றேன். அஜய் சார் பண்ணலாம் தான் கொடுத்தாரு, ஆனா சொல்லி கொடுத்தாரு. நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிளினிக் போடுறேன். யாராவது ஒரு கிளினிக் போடுங்க. இல்ல சார், அவன் வேற ஏதோ தாட் ப்ராசஸ் யோசிச்சு மாத்தி. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி புரியல. போறது எப்பறம் எடிட் பண்றது. 25 செல் ஹெல்ப் பண்றேன். சார் நான் சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் போன இடத்துல சரி நான் சொல்லிட்டேன். முதல்ல இருந்து பேசு, தெளிவா பேசு. இல்ல நீ பேசாத. நான் பேசுறேன். நான் வந்து என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கிளினிக்ல ஒர்க் பண்ணுறோம். ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணோம்னா ஒரு 8,000 9,000 வந்து பார்க்கலாம். சரி, இப்போ யோசிப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு இது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ற கிளினிக்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா யாருக்கு எங்கேயாவது எவ்வளவு சேலரி வாங்கிருக்கீங்க? அவங்க அது மட்டும் சொல்லுங்க. ஒரு இல்ல இப்போ எனக்கு இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணும்போது அவங்க சேலரி என்ன தெரியும்ல? நீங்களே இங்க ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி உங்க சேலரி என்ன தெரியும்ல? அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இங்க அப்ராக்சிமேட் நம்ம தமிழ்நாட்டுல சுத்தி இங்க கிளினிக்ல பக்கத்துல அங்க எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க? சார் அதுதான் இப்போ நாங்க மதுரையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா 8,000 9,000 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. ஹாஸ்பிடல் லெவல்ல பார்த்தா 12,000. சோ மேக்ஸिमम 12,000 ஹாஸ்பிடல் மதுரையில. ஆமா, வெளிய ஒரு 8,000 7,000 ரேஞ்சில இருக்கு. அந்த மாதிரி அது இப்போ ரொம்ப ஃபுல் டைம் 12 ஹவர்ஸ். அது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறும். வாட்ச்மேன் கேட்க நீங்க இந்த ஹாஸ்பிடல்ஸ் வர்க் 18,000 அப்படி ஹாஸ்பிடல்ஸ் வர்க் ஆனா எக்ஸ்பென்சிவ். நான் ஃப்ரெஷரா எங்க பிரைவேட் கிளினிக் 15,000 to 12,000 to 15,000 ஃபுல் டைம். ஆமா ஃபுல் டைம் நான் சொல்றேன். மார்னிங் 9 o'clock ஆரம்பிச்சு ஈவினிங் வந்து ஒரு 6 7 அப்படி இல்ல ஷிஃப்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம பாத்தீங்க ஈவினிங் 6 முடியாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க கிளினிக் ஸ்டார்ட் ஆகுது 3 மணிக்கு மேல. 3 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் பாத்தீங்கன்னா 9:30 10. ஆமா அப்படி வச்சு. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா 15,000 வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாங்க, அதர் ஸ்டேட் சென்னை இதுலயும் ஒர்க் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல வந்து அரௌண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டப்ல 15 to 20 வாங்குறாங்க. கிளினிக் செட்டப்ல 15 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. அதே பெங்களூர் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 25 வந்து 30 வரைக்கும் வாங்குறாங்க. சார் நான் ஒர்க் பண்ணது தான் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் 3 மந்த் வந்து 12.5 தான். லீவே போடக்கூடாது. லீவே போடாது. லீவ் போட்டா நீங்க கரெக்ட். அதுக்கப்புறம் 3 மந்த்க்கு அப்புறம் 15K அப்படின்ற மாதிரி லீவ் போடா லாஸ் ஆஃப். ஆமா 15,000 சொல்லலாம். 12.5 தான். 15,000 ஆமா சொல்லுங்க. சரியா? I think in Kerala also starting from 15,000. And like starting 15 சொன்னீங்க. பெங்களூர்ல எல்லாம் அதிகமா இருக்கு. Yeah, yes. இல்ல ஸ்டார்டிங் 15 இருக்கீங்க. அப்ப எவ்வளவு 1 இயர் ஆச்சுனா எவ்வளவு எண்டிங் ஆகும்? சார் ஹாஸ்பிடல்னா ஹாஸ்பிடல்னா 1 இயருக்கு ஒரு 1000 2000 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரி, இப்படி யோசிங்க. இது நாலேஜ்க்காக தான். உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர் மோஸ்ட் பர்சன், உங்க யாராவது சீனியரா இருக்காங்க, ரொம்ப நாலேஜ்லாம் ஸ்டாஃப், ஒரு நல்ல சீனியர் மோஸ்ட் பர்சன் உங்க காலேஜ் சீனியரா இருக்கலாம், 4 வருஷம் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, பீச் மைக்கா பண்ணல, அவரை நீங்க பேசிருக்கீங்க, அவருக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும்? அந்த மாதிரி எனக்கு தெரியுமா யாரையாவது? அவருக்கு இப்போ 30,000. 30,000. அவர் வயசு 38 ஏஜ். 38 இப்பவே அவருக்கு தான் 30. 18 19 இயர்ஸ் 18 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஹெட் ஃபிசியோவா இருக்காங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிடலா இருந்தாங்கன்னா ஸ்டாண்டர்டா ஒரு 35,000. அதுக்கு எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை? ஒரு 10 to 15 இயர்ஸ். 10 to 15 இயர்ஸ். பிராக்டிகலா எங்களுக்கு வந்து பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியல. டேட்டா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், தெரிஞ்ச டேட்டா கொடுத்துட்டு இருக்கோம், பாக்குறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 30,000 சார். அவருக்கு ஏஜ் வந்து ஒரு 40 மேல. 40 மேல. உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? இல்ல அவ்வளவு. சோ நல்ல ஒரு 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனா 30 வாங்கலாம் அப்படி சொல்றீங்க. அதர் ஸ்டேட்னா என்ன? இல்ல பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பெங்களூர், மும்பை, டெல்லி இங்கெல்லாம் போனா வாங்க முடியும். பட் இந்தியால பெங்களூர், மும்பை, டெல்லி மட்டும் இல்ல. அதான் பிரச்சனை. பட் ஜெனரலா இவ்வளவு தான் போயிட்டு இருக்கு.
சில டயர் 2 சிட்டிஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க சார். என்னன்னா காலையில 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. 2 ஹாஸ்பிட்டல், 2 கிளினிக், அப்புறம் பிசி இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்க நல்லாவே ஏர்ன் பண்றாங்க. எப்போ 80, 90 எல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஆனா வந்து காலையில 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஓடிட்டே இருப்பாங்க. சண்டே ஆனா இங்க நான் இன்னும் கேள்வி கேட்பேன், எவ்வளவு நாள் வாழ்க்கையில பிசி பார்த்துட்டே இருக்க முடியும்? அது வரைக்கும் ஒரு 30 வயசுல கல்யாணம் ஆகி குழந்தை பண்ணாலே பிசி பார்க்க ஒருத்தங்க வீட்டுக்கு போய் வந்து பார்க்கறது கஷ்டம். மோஸ்ட்லி பேசினால அசைப்பட முடியாத மட்டும் பிசி பாருங்க. சும்மா பேக் பெயின்லாம் பிசி பார்க்காதீங்க. டெலிரிஹாபிலிட்டேஷன் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்னால 1 lakh மேல salary ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு டஃபஸ்ட் क्वेश्चन இருக்கலாம். ஒரு டஃப் என்ன முடியும்னு சொல்ல முடியும் ஈஸியா. சரியா? இப்போ இங்க ஒர்க் பண்றதெல்லாம் மறந்துருங்க. இன்னொரு 1 year 1.5 years நீங்க வந்து ஒரு 1 lakh மேல ஜெனரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும்னா அது ரோட் மேப் என்னன்றதை என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு? இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்ல கஷ்டமா இருக்கலாம். இப்போ செகண்ட் யோசிச்சு சொல்ல கஷ்டமா இருக்கு. பட் உங்க மைண்ட் என்ன இருக்கு? 1 lakh மேல சேலரி எடுக்கணும்னா அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்ல நான் யோசிச்சு தரேன் கஷ்டம்னு கூட சொல்லலாம். நான் சொல்றேன் அது எப்படின்னு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த தாட் process தோணுது. ஓகே சொல்லுங்க நம்ம மனசுல அந்த தாட் process எப்படி என்ன தாட் process சொன்னீங்கன்னா பாக்குறவங்க இல்ல நம்ம நிறைய IFT இதெல்லாம் தாண்டி ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கிறோம். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணனும், எப்படி கோச் பண்ணனும், எப்படி கோச்சிங் பண்ணனும், ஆன்லைன் கோச்சிங் எப்படி பண்ணனும், டெலிரிஹாப் எப்படி பண்ணனும், இந்த ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டா நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து 1 hourல நம்ம நிறைய சம்பாதிச்சு போயிடலாம்ல. வேற ஏதாவது பாயிண்ட்? இப்போ இதெல்லாம் சர்ப்ரைஸ் क्वेश्चन கூட சொல்லலாம்னு வச்சுக்க. இது நீங்களே யோசிக்க மாட்டீங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு எதுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா கூட யூ ஷுட் திங்க் அபௌட் யுவர் செல்ஃப். ஒரு 1 வருஷத்துக்கு அப்புறம் 1 lakh நீ ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, கிளினிக் செல்ஃபா வச்சா அதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். 1 lakh or 1.5 lakh நம்ம சர்வேலுக்கு வேணும்னா அப்ப அதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். கிளினிக் போடணும். இது எல்லாரும் கிளினிக் பண்ணணும். கடந்த ஃபியூச்சர்ல கிளினிக் போடணும், நம்ம க்ரோ ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். அது கடந்து டாப் பண்ணணும். சூப்பர். கிளினிக் போடணும், ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இதெல்லாம் 1 lakh ஆன பாசிபிலிட்டிஸ் வேற ஏதாவது இருக்காது? குவாலிட்டி ஒரு குவான்டிட்டி வந்து நம்ம பண்ணலாம். சரி, இப்போ அந்த குவாலிட்டி இப்போ வந்து நான் வந்து 4 கிளினிக் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த காம்பனி நிறைய பேஷண்ட் வரணும்னு எதிர்பார்க்காம ஒரு நாளைக்கு 10 பேர் 8 இங்கே தான் கற்றுட்டேன். ஒருத்தர் நான் 8 இங்கே ரொம்ப கம்மியாக பேஷண்ட் பார்ப்பேன். ஒருத்தர் 7 தான் பார்ப்பேன் சொன்னேன். காலையில் 7 தான் பார்ப்பேன், நான் 7 தான் பார்ப்பேன். அந்த 7 8 தான் ஸ்டாண்டர்டா இவ்வளோ தான். ஒரு தெரபிஸ்ட் 7 பேஷண்ட் பார்ப்பாங்க, 11 தெரபிஸ்ட் இருக்காங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஷண்ட்? ஒரு ஆவரேஜ் ஒருத்தர் 5 பேஷண்ட் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது I can give you excellent quality of treatment. ஸோ இது வந்து நான் டேக் அவே. ஏன்னா இதை வச்சு நான் இப்போ எப்படி நீங்கள் சர்வே பண்ணணும். இப்போ நான் இதை நான் இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து நான் நல்லா என் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அப்போ தான் எங்கள் டிமாண்ட் நான் நல்ல குவாலிட்டி தரேன். நான் அப்போ பே பண்ணுறது கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நான் அப்போ வந்து அவங்க தான் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நான் பண்ணிப்பேன். ஸோ நான் அடிடாஸ் மாதிரி வந்து அடிடாஸ் கிளினிக் ஓனர்ஸ்க்கு சொல்றேன். நான் கிளினிக் ரன் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ எங்க ஒரு 50 பேஷண்ட் 45 50 பேஷண்ட் ஒரு நாளைக்கு கிளினிக்ல பாக்குறோம், ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் அப்படின்னா 45 பேஷண்ட் ஓனர் நீங்க என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, நான் வந்து 3 தெரபிஸ்ட் வச்சு முடிச்சிடுறேன், நான் 3 தெரபிஸ்ட் வச்சு முடிச்சிடுறேன், எனக்கு சேலரி கம்மியா கொடுத்தா போதும், நிறைய சம்பாதிச்சு நினைப்பீங்க. க்ரோத் ஆக முடியாது லைஃப்ல, ஸ்டக்கா எங்கேயாவது நிற்பீங்க. எங்களுக்கு 99.9% சக்சஸ் ரேஷியோ இருக்கு. வந்தா சரியாய் போவாங்க, அந்த அளவுக்கு நாங்க எஃபர்ட் போடுறோம். ஒரு பேஷண்ட் செய்யலாம் கூட ஏன்டா எதுக்கு மவுடியை பிச்சு சரி பண்ண ட்ரை பண்றோம். இங்க வந்து 11 பேர் ஒர்க் பண்றோம். அந்த 11 பேர் விக்னேஸ் இல்ல சுபி இருக்காங்க, 11 பேர் இருக்கும். 11 பேருக்கு சேலரி கொடுக்கறத பத்தி யோசிக்க கூடாது. ஆவரேஜா ஒரு வந்து 20 to 25 வச்சுக்கோங்க. சில பேருக்கு 30 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் செலவே யோசிச்சேன். எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி என்னால கொடுக்க முடியாது. என்னால நம்பர் ஆஃப் எனக்கு கன்சல்டேஷன் சும்மா டே நான் வீடியோ இன்ஸ்டாகிராம் போடலாம் கூட ப்ரீவியஸ் பேஷண்ட் ரெஃபரல்ல தான் கேஸ் வந்துட்டு இருக்கு. 60% பிளஸ் நம்ம டேட்டா எடுத்து கூட பார்த்தோம். அழகா கேஸ் வந்துட்டே இருக்கும். வாரத்துக்கு 25-20 கன்சல்டேஷன் புதுசு வந்துட்டே தான் இருக்கும். அது ஃப்ளோ மெயின்டைன் பிகாஸ் we are providing good quality of treatment. நான் எப்போ இந்த 9 10 11 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு யோசிச்சு சம்பளம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன்னா நான் அங்க கம்மி பண்றதை நினைச்சு நான் growth கம்மி பண்ணிட்டு இருப்பேன். க்ரோவே ஆக முடியாது. சம பாயிண்ட். இப்போ கிளினிக் ஓனர்ஸா இருக்கீங்க, அவங்க வந்து சம்பளத்தை கம்மி பண்ண நினைக்காம வர பிசியோதெரபிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்க்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்து மறைச்சிட்டா இவனுக்கு தெரிஞ்சுட்டு இவன் ஒரு கிளினிக் வச்சிருவான்ற மாதிரி யோசிக்காம அவனுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க எப்பவுமே எங்க ஜென்ரேஷனுக்கு நீங்க ஒரு விதையை போட்டீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்கா வந்துட்டே இருக்கும். ஏன்னா அதனால உங்களோட குவாலிட்டி தான் பெட்டரா போகுது. நீங்க பாக்குற மாதிரி இன்னொருத்தர் வருவாங்க, அதே மாதிரி இன்னொருத்தர் வருவாங்க. சோ இன்னும் பெட்டர் ஆயிட்டே தான் போகும். சோ காம்படிஷனா பார்க்க கூடாது. தயவுசெய்து காம்படிஷனா பார்க்காதீங்க. பார்க்கணும் அவசியம் இல்ல. உன்னால ஒருத்தனால தான் உன்ன மாதிரி இருக்க முடியும். இதோட முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஒருத்தனால எனக்கு பயமே கிடையாது. நான் நீ புதுசா படிச்சா நான் சொல்லி கொடுத்துறேன், நாளைக்கு போய் நான் மறுபடியும் படிப்பேன். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே. ஸோ அதனால ஓப்பன் மைண்டா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ரெகுலரா லேர்ன் பண்ணுங்க, நிறைய சொல்லி கொடுங்க. கிளினிக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கிளினிக் ரன் பண்றீங்க அப்படின்னா டீமை பில்ட் பண்ணுங்க. கூடவே வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. யாரையும் கூடவே எல்லாம் யாரும் இருக்க போறது இல்லை. இருப்பாங்க 10 பேர் 2 பேர் ஒருத்தர் கூடவே இருப்பாங்க. அவங்க நல்லா பாருங்க, இன்னும் நல்லா பாருங்க, எல்லாத்தையும் நல்லா பாருங்க. அவங்களுக்கு வழிகாட்டி அவங்க நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. கன்சல்டேஷன் பார்த்தா கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் கத்துப்பாங்க, நீங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவீங்க. அவங்க இருக்காங்க, நீங்க கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஓப்பனா இருக்கிறது எந்த தப்பும் இல்லை. ஓப்பனா இருங்க. வேலைக்கு ஆள் சேர்த்து பயப்படாதீங்க, நல்ல சேலரி கொடுக்க பயப்படாதீங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு 25,000 சேலரி கொடுத்தீங்க, ஒரு யூஜி ஒரு 25,000 சேலரி கொடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பேசிக் மற்ற இடத்துல நல்லா கிடைக்குது, லேர்னிங் இருக்குன்னா கூட அவங்க கூட ட்ராவல் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, கொஞ்சம் எஃபர்ட் போட ரெடியா இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷன் ஃபிசியோதெரபி நல்லா இருக்கு, அதை யோசிங்க. ஃபைனல் நோட், இங்க பாக்குற ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்டா இருக்கட்டும், கிளினிஷியனா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க உங்க சைட்ல இருந்து ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? நீங்க சேலரி பத்தி நம்ம பேசிட்டு நினைக்கிறேன், எவ்வளவு டெப்தா பேசணும் தெரியல, வீடியோ அவுட் பண்ணுமோ தெரியும். ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? லாஸ்டா ஏதாவது ஒரு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னா ஹாப்பி லேர்னிங் சொல்லி முடிச்சிடலாம். பீயிங் ஃபிசியோ இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஆக்சுவலி அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து எங்கே போனாலுமே என்னன்னா ஒரு 5 வருஷம் படிக்கிறேன்னு சொன்னோன்னே இப்போ 5 years ஆகிறேன். 5 years முடிச்சுட்டு ஒரு 15,000 சேலரி போகிறப்ப எல்லாரும் ஒரே கொஸ்டின் தான் கேட்டாங்க. அதுக்கு நீ பிஎஸ்சி முடிக்கலாம், எம்எஸ்சி பிஎஸ்சி 3 வருஷம் படிச்சவனுக்கு 15,000 படிக்க. ஸோ எல்லாருமே கேட்ட ஒரே கொஸ்டின், 5 வருஷம் படிச்சுட்டும் 15,000 முடிச்ச அப்புறமா இந்த ஒரு சேலரின்றது எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு. ரெண்டாவது வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறப்போ எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். இன்ஜினியரிங் முடிச்சவனா இருக்கட்டும், பிஎஸ்சி முடிச்சா எல்லாருக்கும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. எப்படின்னா ஒரு கேட் எக்ஸாம் இருக்குது, ஒரு கேட் எக்ஸாம். அவங்களுக்குன்னா எதாவது எப்படின்னா எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஒரு எக்ஸாம் இது
பண்ணலாம் அப்படி இருக்கலாம்னு இருக்கும். அவங்களும் கோல் இருக்கும். சரி என்ஜினியரிங் கம்மி சேலரி சொன்னா ஹை இப்போ கூகுளில் பிளேஸ் ஆகணும், ஒரு மைக்ரோசாஃப்ட் எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும். இது முடிச்சவங்களுக்கு அங்கே அதுக்குன்னு ஒரு ஃபீல்ட் டாப்பாக இருக்கும். இப்போ நான் படிக்கிறப்பன்னா ஓகே அப்போ நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல்னா நல்லா சூப்பராக இருக்கணும். ஸோ ஒரு அப்போலோ எடுத்துக்கலாம், காவேரினா அதான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல். பட் ஒரு ரியாலிட்டி என்ன வச்சுன்னா நான் அங்கே போனாலே எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், அட்மோஸ்ட் 30,000 தாண்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த ஃபீல்டே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே லைக் பீங் அ ஃபிசியோஸ் கிரேட். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபீல்டை அப்லிஃப்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். எல்லாருமே நம்ம தான் நமக்குள்ள காம்படேட் பண்ணிக்காம எல்லாருமே வந்து கூட சேர்ந்து இந்த ஃபீல்டை ஃபர்ஸ்ட் லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நிறைய லேர்னிங்ன்ற விஷயத்தில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஜஸ்ட்டு மணி மட்டும் மேக் பண்ணுறது இல்லாமல் ஒரு வருஷம் நம்மளுக்கு பரவாயில்ல, காசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கிட்டு வளர பார்க்கணும். லைஃப் நோக்கி போகும். ஆமாம், பிஜி படிக்கணும்னா படிச்சிருங்க, எப்படியாவது நல்ல காலேஜில் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, கரஸ்பான்ஸ் படிச்சிருங்க. சொல்ல மாட்டேன். இப்போது யூஜி படிக்கும் போதே உங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அனாட்டமி படிக்கிறோம், இந்த மசிலுக்கு இந்த ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம போய் பார்க்கும்போது வேறு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் இப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ண தான் நிறைய கற்றுப்போம். ஸோ மூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் மச் மூவ்னு சொல்லும்போது இன்னொரு சொல்லிடுறேன். ஏன்னா ஜிம்முக்கு போய் நீங்கள் ஜிம் ட்ரைனர் சொல்கிறது கேட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் கிடையாது. மூவ்மெண்ட் இஸ்னா என்ன வேணாலும் மூவ் பண்ணி மூவ்மெண்ட்டை கற்றுக்கிறது. மொபிலிட்டி, யோகாவாக இருக்கட்டும், பிலட்டஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இருக்கட்டும், ரெசிஸ்டன்ட் வேறு ஏதாவது ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராங் மேன் லிஃப்ட்ஸாக இருக்கட்டும், மல்டிபிள் வேலோ பாடி அனிமல் ஃப்ளோவாக இருக்கட்டும், கெட்டில் பெல்ஸ் மூவாக இருக்கட்டும், கேலஸ்தெனிக்ஸாக இருக்கட்டும், பாடி வெயிட் இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணி பாடியை நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். Other than learning about physiotherapy, anatomy and all, you should improve your communication skills, financial skills, understanding skills, everything you have to know. Not only about physiotherapy and anatomy, just every skill is important. Excellent point. No one, if I go to talk literally actually, ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தான் வந்து உன்னை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவலாகவே மாற்றும். ஹாவ் அ சாலிட் கம்யூனிகேஷன் ஸ்கில், have a solid understanding skill and listening skills is very 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 important after 4.5 years of physiotherapy. வேறு ஏதாவது? சரி, இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒர்க் பண்ணுற சரௌண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் சார். இப்போ நான் ஒர்க் பண்ண இடத்துல வந்து அங்கே வந்து எனக்கு யாருமே டீச்சிங் சொல்கிறதுக்கே கிடையாது. டவுட்ஸ் அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லித்தர மாதிரி இருப்பேன். பட் எனக்கு சரௌண்டிங்ஸ் வந்து இப்போ நான் அதாவது இங்கே வந்தப்போ பார்க்கும்போது என்ன சரௌண்டிங்ஸும் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு காம்படிஷன் ஒரு மென்டாலிட்டி வந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சர்க்கிளில் டீச்சிங்கும் இருக்கணும். ஸோ ஒரு காம்படிஷன் வர அளவுக்கு நம்மளும் இம்ப்ரூவ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சார். ஸோ அந்த மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அது கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்துல நமக்கு எதுவும் சொல்லித்தரவும் யாரும் இல்லை, ஒரு கைடன்ஸும் இல்லை, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு இல்லைன்னா அது தப்பான இடத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லித்தரல, நீங்கள் அங்கே எதுவும் லேர்ன் பண்ணவே இல்லை, போகிறீங்க வர்றீங்க பேஷண்ட் பார்க்குறீங்க, அதை ஐஎஃப்டி வைக்கிறீங்க வர்றீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு மூவ் ஆன். கிளினிஷியன் யாராச்சும் கிளினிக் ஓனர் இருந்தாங்கன்னா அவங்க அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்லி தரணும். அதுதான் பேசிக்காக பார்க்குறேன். ஏன்னா இங்கே தவிர நான் வேறு எங்கேயும் ஆக்சுவலாக நான் ஒரு 4-5 இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே தவிர வேறு அது எங்கேயுமே பார்க்கல. லேர்னிங்கே ஸ்டாப் ஆன மாதிரி மித்த இடத்துல ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணாமே அவங்களே ஆக்சுவலாக பெயின் அதிகமாகிரும் நான் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பேஷண்ட்டை. அதனால் அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணால் இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படி இல்லை பண்ணும்போது தான் அவன் நம்மகிட்ட வராங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டார்ட் மூவ் யுவர் பாடி அஸ் வெல். சில இங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அந்த 4th இயர் முடிக்கும் போது சர்டிஃபிகேஷன் நிறையா இது பண்ணணும், சர்டிஃபிகேஷன் முடிக்கணும், அப்போ தான் வந்து பேருக்கு பின்னாடி முடிக்க முடியும், இல்லைன்னா எம்பிடி பண்ணணும், இதை அட்லீஸ்ட் கரஸ்பாண்ட்லையாவது போட்டுறணும் அப்படின்னு நினச்சி தான் கோர்ஸ் வந்து முடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முடிக்காமல் எது லேர்ன் பண்ணுறதுனாலும் அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப் பண்ணுதா அந்த மாதிரி பார்த்து அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன், யூடியூப்ல இருக்க இன்ஃபர்மேஷனை தாண்டி எந்த கம்பெனிலையும் எந்த ஒர்க் ஷாப்லையும் பெருசாக எதுவும் சொல்லி தர முடியாது, இன்க்ளூடிங் அஸ். நம்மளும் இப்போ கிளாஸஸ் ஒர்க் ஷாப் எடுக்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம், ஒர்க் ஷாப்ஸில் எடுக்கிறதே இல்லை. பட் இருந்தாலும் டோன்ட் ஜஸ்ட் கோ பிஹைண்ட் த சர்டிஃபிகேஷன்ஸ். இன்செக்யூரிட்டினால தான் உனக்கு இந்த பேசிவ் ஆப்ஷன்ஸில் நிறையா போய் ட்ரிபிள் சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணுற. தயவு செஞ்சு பண்ணாத. நீ புக்கை படிக்கிறத விட யூடியூப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை விட எதுவுமே தெரியாது. பேசிக்ஸை எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிக்கோ.
பேசிக்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒரு பெத்தாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. சரி, யூடியூப்னா எல்லாம் அந்த 3 எக்ஸசைஸை பார்த்துட்டு போகிறாங்க, கரெக்டாக சொல்லுங்க. யூடியூப்னா வந்து இந்த 3 எக்ஸசைஸ் சொல்லி தரவங்கலாம் கிடையாது. ப்ராப்பர் எஜுகேஷன் யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு. E3 ரீஹாப், கிளினிக் அத்லீட்ஸ், மூமெண்ட் சிஸ்டம், விவோ பிசியோ, ஈவன் மேத்யூஸ் நிறைய இருக்காங்க. நாங்க வேணா அவங்க எல்லாத்தையுமே லிங்க் கீழே டேக் பண்றோம், பார்த்து கத்துக்கோங்க. அவ்வளவுதான். எல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்களா? ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த ஒரு டாக் நம்ம எல்லாம் பண்ண. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்குமே ஒரு நிறைய இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி பார்த்தவங்களுக்கும் இன்சைட்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். சுரேந்தர், இவங்க சனினா பையன் வாயினால எனக்கு பேர் டக்குன்னு வாயில் வரல, சாரி. சரீஃப், கிஷோர், ராகுல், விக்ராந்த், நிவேதா, பிரகாஷ், ஹரிஷ். ஸோ இவங்கெல்லாம் டீமு. ஒரே ஒரு பர்சன் முக்கியமான பர்சன் மிஸ் ஆயிருக்காரு, விக்னேஷ். ஸோ விக்னேஷோட சேர்ந்து அடுத்த பாட்காஸ்ட்ல உங்களை மீட் பண்றோம். என்ன டாபிக் நாங்கள் பேசினா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அன்டில் தென் ஹாப்பி லர்னிங் மட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம். 3, 2, 1 ஹாப்பி லர்னிங்.